ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கார் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 10th பாலிட்டியில் செகண்ட் லெசன் மத்திய அரசு அப்படிங்கிறது பாடத்தை பற்றி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அறிமுகம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அறிமுகத்தில் கொடுத்துருக்கூடிய ஃப்ளோ சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு இந்த பாடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருந்தேன். அடுத்த கிளாஸில் வந்து நோட்ஸ் கிளாஸாக வந்து பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட் அறிமுகத்தில் வந்து சொல்லியிருக்கக்கூடியதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அறிமுகத்தில் ஃபஸ்ட்டு மத்திய அரசு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களே, மத்திய அரசு வந்து பகுதி 5ல் பிரிவு 52லேருந்து 78 வரைக்கும் வந்து மத்திய அரசு பற்றி தான் வந்து சொல்லியிருக்கு. மத்திய அரசை வந்து 3 இதாக வந்து பிரிக்கிறாங்க. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்ட்டு 3 பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிர்வாகத்தில் உள்ள குடியரசுத் தலைவரை பற்றி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நிர்வாகத்தில் உள்ள குடியரசுத் தலைவரை பற்றி பார்ப்போம். ஓகேவா? இப்போ குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசின் தலைவர் யார், நிர்வாகத்தின் தலைவர் யார், அடுத்தது அரசு அமைப்பு, ஓகேவா, அரசு அமைப்பின் தலைவர் யார் அப்படின்ட்டு இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்து கேட்டால் வந்து ஆன்சர் வந்து என்னது, இந்திய குடியரசுத் தலைவர். ஓகேவா? இவ்வளோ தான். மேலும் இந்திய குடியரசுத் தலைவராக வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது வந்து நிரம்பி இருக்க வேண்டும், எந்த விதமான பதவியிலும் வந்து பதவி வகிக்கக்கூடாது. இவரை இந்திய குடியரசுத் தலைவரை வந்து தேர்வு செய்யப்படக்கூடிய முறை பேர் வந்து என்னென்னா எலக்ட்ரோல் காலேஜ் மெத்தட். ஓகேவா? எலக்ட்ரோல் காலேஜ் மெத்தட் படி தான் வந்து குடியரசுத் தலைவரை வந்து தேர்வு செய்வாங்க. அதற்கு வந்து புக்கில் வந்து 10 பேர் முன்மொழிய வேண்டும், 10 பேர் வழிமொழிய வேண்டும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது தவறு. 50 பேர் வந்து முன்மொழிய வேண்டும், 50 பேர் வந்து வழிமொழிய வேண்டும். ஓகேவா? அந்த டேட்டா தான் வந்து சரியான டேட்டா. ஓகே, அடுத்தது வந்து வேறு என்னென்னா, இவர் இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி ஒரு சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் இருக்குது. அந்த ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு குடியரசுத் தலைவரோட பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். இந்தியாவில் உள்ள எல்லா எம்எல்ஏ மற்றும் எம்பி இவங்க எல்லோரும் சேர்ந்து செலக்ட் பண்ணக்கூடியவர் தான் வந்து இந்திய குடியரசுத் தலைவர். இப்போ இதில் உள்ள முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்படிலாம் வந்து சொல்கிறேன். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆர்டிக்கல் அப்படிங்கிற பார்க்கும்போது ஒரு சில ஆர்டிக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எழுதியிருந்தேன். ஆர்டிக்கல் 53, ஆர்டிக்கல் 77, ஆர்டிக்கல் 72, ஆர்டிக்கல் 53ல் 2, அடுத்தது ஆர்டிக்கல் 61. ஓகேவா? அடுத்தது ஆர்டிக்கல் 352, ஆர்டிக்கல் 356, ஆர்டிக்கல் 360, அடுத்த ஆர்டிக்கல் 361ல் 1. ஓகேவா? இது எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர் பற்றியான ஆர்டிக்கல். இப்போ ஆர்டிக்கல் 53 அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட நிர்வாகம் இருக்குல்ல, மத்திய அரசோட நிர்வாகத்தை வந்து செயல்படுத்துவது, மத்திய அரசின் நிர்வாகத்தை வந்து செயல்படுத்துவது வந்து குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? அது வந்து நேரடியாகவும் இருக்கலாம் அல்லது மறைமுகமாகவும் இருக்கலாம். மத்திய அரசின் நிர்வாகத்தை செயல்படுத்துவது அது வந்து குடியரசுத் தலைவர் தான். அது வந்து டைரெக்டாகவும் இருக்கலாம், இல்லைனா அவர் வந்து ஆட்களை போட்டும் செயல்படுத்தலாம். ஆக மொத்தம் 53வது ஆர்டிகல் மத்திய அரசு நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்துவது வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்ட்டு முடிச்சிடணும். அடுத்து 77. ஓகேவா? 77ம் இந்த 53 வந்து ஒரே மாதிரி இருக்கும். குடியரசுத் தலைவரின் பெயரில் மத்திய அரசின் அனைத்து செயல்களும் செய்யப்படுகின்றன. ஓகேவா? குடியரசுத் தலைவரின் பெயரில் நிர்வாகம் செய்யப்படுகிறது. ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்ட்டு வந்து நம்புகிறேன். 53 அப்படிங்கிறது மத்திய அரசின் நிர்வாகத்தோட அதிகாரத்தை நிர்வாகத்தின் அதிகாரத்தை வந்து செயல்படுத்துவது வந்து குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக வந்து செயல்படுத்துவார். 77 அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவரோட பெயரில் வந்து நிர்வாகம் வந்து நடக்குது. ஓகேவா? இதுதான். அடுத்து 72. ஓகேவா? 72 அப்படிங்கிறது குற்றவாளிகள் இருப்பாங்கள்ல, குற்றவாளிகளோட தண்டனையை குறைக்கவும், ஓகேவா, குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கவும் அல்லது விடுவிக்கவும் அல்லது ஒத்தி வைக்கவும் அதிகாரம் வந்து பெற்றது. இப்போ வந்து மரண தண்டனை யாருக்காவது கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து குறைக்கலாம் அல்லது அதை ஒத்தி வைக்கலாம் அல்லது அந்த மரண தண்டனையிலேருந்து விடுவிக்க கூட செய்யலாம். அந்த அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து இருக்குது. அடுத்த ஆர்டிக்கல் 53ல் 2 அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு போரை வந்து அறிவிக்கிறதும் அமைதியை வந்து நிலைநாட்டவும் வந்து இந்த ஆர்டிக்கலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. போரை அறிவிக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் வந்து இந்த ஆர்டிக்கலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. 53ல் 2. ஆர்டிக்கல் 61. ஆர்டிக்கல் 61ங்கிறது குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க செயல்முறை. ஓகேவா? ஆர்டிக்கல் 61 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க செயல்முறையை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து ஆர்டிக்கல் 61. ஓகேவா?
இப்போ இந்த ஆர்டிக்கல் இருக்குல்ல, ஆர்டிக்கல் 352 என்னது, தேசிய அவசர நிலை. ஆர்டிக்கல் 356 அப்படிங்கிறது வந்து என்னது, மாநில அவசர நிலை. ஆர்டிக்கல் 360 அப்படிங்கிறது என்னது, நிதிநிலை நெருக்கடி நிலை. நிதி அவசர நிலை, நிதிநிலை நெருக்கடி நிலை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த 3 புரிஞ்சிட்டல. ஆர்டிக்கல் 352 தேசிய அவசர நிலை, ஆர்டிக்கல் 356 மாநில அவசர நிலை, ஆர்டிக்கல் 360 அப்படிங்கிறது நிதிநிலை நெருக்கடி நிலை. ஓகே, இப்போ ஆர்டிக்கல் 361 அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இவர் குடியரசுத் தலைவருக்கு வழங்கக்கூடிய தனி சலுகைகள், குடியரசுத் தலைவருக்கு வழங்கக்கூடிய தனி சலுகைகளை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து ஆர்டிக்கல் 361ல் 1. ஓகேவா? இவ்வளோ தாங்க. இவ்வளோ பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் குடியரசுத் தலைவர். இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூ அப்படிங்கிறதுக்காண்டி வந்து சொல்கிறேன். இதற்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு தனியாக நோட்ஸ் கிளாஸில் நோட்ஸ் வச்சு வந்து உங்களுக்கு நடத்தி தரேன். இப்போ வந்து இதை வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்ன இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, இப்போ குடியரசுத் தலைவரை பற்றி வேறு ஒரு சில பாயிண்ட்ஸுகள் வந்து என்னென்னா, குடியரசுத் தலைவருங்கிறது ஓகே, அந்த வேறு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு நோட்ஸில் எடுக்கும்போது வந்து சொல்லித்தரேன். இதில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து வரும். மேலும் இது வரைக்கும் வந்து 9 முறை குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சியை வந்து பிரகடனம் வந்து செஞ்சுருக்காங்க. எங்கே? கேரளா மற்றும் பஞ்சாபில் சேர்த்து. இது வரைக்கும் 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கேரளா மற்றும் பஞ்சாபில் சேர்த்து வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் முதல் முறையாக வந்து பண்ணது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1951 குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பஞ்சாபில் வந்து இருந்துச்சு. ஓகேவா? கேரளா மற்றும் பஞ்சாபை சேர்த்து 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தியிருக்காங்க. 1951 பஞ்சாபில் வந்து முதல் முறையாக வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பிரகடனம் செய்யப்பட்டது. ஓகே, இவ்வளோ தாங்க. இதற்கப்புறம் வந்து நம்ம துணை குடியரசுத் தலைவரை பற்றி பார்ப்போம். ஓகே, துணை குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆர்டிக்கல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆர்டிக்கல் வந்து 63. ஆர்டிக்கல் 63ங்கிறது குடியரசுத் தலைவரோட பதவி பற்றி சொல்லக்கூடியது, துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஆர்டிக்கல் 63ங்கிறது துணை குடியரசுத் தலைவரோட பற்றி வந்து சொல்லக்கூடியது. இப்போ இவர் வந்து மாநிலங்களவையோட தலைவராக வந்து செயல்படுவார். துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? இப்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார்? வெங்கையா நாயுடு. முதல் துணை குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன். முதல் குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இப்போ உள்ள குடியரசுத் தலைவர் வந்து ராம்நாத் கோவிந்த். ஓகேவா? எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது குடியரசுத் தலைவர் இல்லைன்னா அவருடைய வேலைகளை, அவர் இறந்து விட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ வந்து குடியரசுத் தலைவரோட வேலைகளை வந்து 6 மாதம் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து மேற்கொள்வார். ஓகேவா? 6 மாதத்துக்குள்ளே வந்து புதிய குடியரசுத் தலைவரை வந்து தேர்வு செய்ய வேண்டும். ஸோ குடியரசுத் தலைவர் இல்லை அல்லது அவர் இறந்துட்டார் அப்படின்னா ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து 6 மாதத்துக்குள்ளே புதிய குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அது வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரோட வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரே நேரத்தில் குடியரசுத் தலைவரும் இல்லை துணை குடியரசுத் தலைவரும் இல்லை அப்படின்னா வந்து யார் வந்து அதுக்கான பதவி வந்து ஏற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேவா? உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் வந்து அதற்கான பதவி வந்து ஏற்பாங்க. ஸோ தலைமை நீதிபதி. ஓகேவா? உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவராக, பொறுப்பு குடியரசுத் தலைவராக வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் வந்து இருந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியதுல்லா. ஓகேவா? இதயதுல்லாம்பாங்க, இல்லைனா ஹியதுல்லா அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஹியதுல்லா போடுவாங்க, இல்லைனா இதயதுல்லா அப்படின்ட்டு வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, ரெண்டுமே வந்து ஒரே இது தான். கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றி வந்து வரும். ஓகேவா? இந்த 2 பேரையும் வந்து கவனித்து வச்சுக்கோங்க. மேலும் இப்போ மாநிலங்களவையில் வந்து ஒரு ஓட்டு வந்து நடக்கு. ஓகேவா? ஒரு ஓட்டு நடக்கும்போது 2 கட்சியும் 2 சார்பிலையும் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு ரெண்டுமே வந்து ஒரே அளவுக்கு வந்து ஈக்குவலாக வந்துட்டு, இப்போ உதாரணத்திற்கு ஆதரவில் 200 ஓட்டு, எதிர்ப்புக்கு 200 ஓட்டு அப்படின்னு விழுந்துருந்துச்சுன்னா அதை முடிவு செய்யக்கூடிய வாக்கு வந்து ஆர்டிக்கல் 100 படி முடிவு வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்டிங் ஓட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த கேஸ்டிங் ஓட்டை வந்து மாநிலங்களவையில், ஓகேவா, இது வந்து மாநிலங்களவை, ஓகேவா, இந்த ஆர்டிக்கல் 100 யூஸ் பண்ணி முடிவு வாக்கு கேஸ்டிங் ஓட்டை வந்து மாநிலங்களவையில் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து போடுவார். அவ்வளோதாங்க. ஓகேவா? அப்போ ஆர்டிக்கல் 100 யூஸ் பண்ணி முடிவு வாக்கை வந்து மாநிலங்களவையிலேருந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து போடுவார். ரெண்டு தரப்புலையும் வந்து ஈக்குவலாக வந்து ஓட் பண்ணியிருந்தா. இவ்வளோதாங்க. அதற்கப்புறம் வேறு வந்து துணை குடியரசுத் தலைவரை பற்றி வந்து
பெருசாக வந்து நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வந்து கிடையாது, இவ்வளோ தான். அதுக்கப்புறவு பிரதமரை பொறுத்த வரைக்கும் என்னது, பிரதமர் வந்து அரசாங்கத்தின் தலைவர். குடியரசுத் தலைவர் வந்து அரசின் தலைவர், அரசு அமைப்பின் தலைவர், நிர்வாகத்தின் தலைவர். பிரதமர் வந்து அரசாங்கத்தின் தலைவர். உண்மையான நிர்வாகம்னு கேட்டால் பிரதமர். ஓகேவா, உண்மையான நிர்வாகத்தின் தலைவர் யாருன்னுலாம் கேட்பாங்க. உண்மையான நிர்வாகத்தின் தலைவர் யாருன்னு கேட்டால் பிரதமர். பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழு இந்த ரெண்டுக்குமே வந்து பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். பிரதமர் வந்து எந்த அமைச்சரவை குழு லிஸ்ட்டை கொடுக்காரோ அந்த அமைச்சரவை குழுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பார். மேலும் பிரதமருக்கும் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பார். இப்போ வந்து நமக்கு மொத்தம் வந்து 543 சீட்டு வந்து எலெக்ஷனில் வந்து இருக்குது. அதில் 272 சீட்டுகள் வந்து யார் பெறுகிறார்களோ அவங்க வந்து தனி பெரும்பான்மையாக வந்து ஆட்சி வந்து அமைக்கலாம். இல்லை இந்த 272 வரல, ஒரு 250 வந்திருக்கு, மீதி எல்லாரும் ஒவ்வொரு இது வந்திருக்குன்னா இந்த 250 வந்து யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அமைப்பாங்க. யாருமே வந்து தனி பெரும்பான்மை அமைக்கலை, அதிகபட்சமாகவே 250 தான் வந்திருக்குன்னா அந்த 250க்கு வந்து சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் மற்ற கட்சியோட ஆதரவுலாம் காமிச்சு உங்களோட பிரதமர் பதவியை வந்து வாங்கிக்கோங்க, நீங்கள் வந்து அமைச்சரவையை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அப்போங்கும்போது இவங்க வந்து மற்ற கட்சி கூடலாம் பேசி அந்த அமைச்சரவை வந்து அமைப்பாங்க. ஒருவேளை அமைச்சரவையை அமைக்க முடியலன்னா அந்த இது வந்து தொங்கு பாலம் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டு அந்த எலெக்ஷன் வந்து ரத்து செய்யப்பட்டு திரும்பவும் வந்து நடத்தப்படும். ஓகேவா, அது மாதிரிலாம் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. வாபஸ் வாங்கிலாம் எலெக்ஷனுக்கு இதாக இருக்க தவிர மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் வந்து இது வரைக்கும் வந்து போனது கிடையாது. ஆட்சி அமைச்சிட்டு திரும்ப அவங்களுக்கு கொடுத்த மெஜாரிட்டியை வந்து ரிட்டன் வாபஸ் வாங்கி அவங்களோட ஆட்சியை வந்து கவுத்ததெல்லாம் வந்து இது வரைக்கும் வந்து நிறைய முறை வந்து நடந்திருக்கு. ஓகேவா, இவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. மேலும் ஆர்டிக்கிள் 78 இருக்குல்ல, ஆர்டிக்கிள் 78ங்கிறது பிரதமரோட கடமைகள் பற்றி சொல்லக்கூடியது. ஆர்டிக்கிள் 78 அப்படிங்கிறது பிரதமரோட கடமைகள் பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்தது வந்து பிரதமர் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான செய்தி தொடர்பாளர். நாட்டோட செய்தி தொடர்பாளர் வந்து யார்? உண்மையான செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிறதே வந்து பிரதமர் தான். அவரோட அமைச்சரவை வந்து 15% வந்து மிகாமல் இருக்க வேண்டும். அவரோட அமைச்சரவையை வந்து 3 இதாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று கேபினெட் அமைச்சரவை குழு, ஓகேவா, அது வந்து அரசாங்கத்தின் அமைச்சரவை குழு அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து அரசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். ஒன்று கேபினெட் அமைச்சர் குழு, ஒன்று கேபினெட் அமைச்சர், இன்னொன்று வந்து அரசாங்க அமைச்சர், இன்னொன்று வந்து என்னது அரசாங்க அமைச்சர். அடுத்த மூன்றாவது வந்து என்னென்னா இணை அமைச்சர்கள். ஓகே, இந்த 3 டைப்பில் வந்து இருக்குது. இதை வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அமைச்சரவை குழு இருக்குல்ல, இந்த அமைச்சரவை குழுவுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் வந்து ஒரு பாலமாக வந்து செயல்படுவர் வந்து பிரதமர். அவ்வளோதான். இவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸை வந்து பிரதமரை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்ஸ் கிளாஸில் வந்து கூட ஏதாட்டும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம 2வது இதுக்கு போவோம். இப்போ நம்ம மத்திய அரசை வந்து 3ஆக பிரிச்சிருந்தோம். நிர்வாகத்தை பற்றி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து சட்டமன்றத்தை வந்து பார்ப்போம். ஓகேவா, சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 79 இருந்து ஆர்டிக்கிள் 122 வரைக்கும் சொல்லக்கூடியது வந்து நாடாளுமன்றத்தை பற்றி. ஓகேவா, இப்போ இந்த நாடாளுமன்றத்தில் வந்து மொத்தம் வந்து நாடாளுமன்றத்தை வந்து 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. என்ன, மாநிலங்களவை, மக்களவை அப்படின்ட்டு 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. இப்போ மாநிலங்களவை இருக்குல்ல, மாநிலங்களவையில் வந்து மொத்தம் வந்து 250 சீட்டு வரைக்கும் வச்சுக்கலாம். தற்போது வந்து 245 சீட்டு வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த 245 அப்படிங்கிறது வார்த்தை வந்து பழைய புக்கில் தான் வரும், புது புக்கில் வந்து எங்கேயுமே வந்து வராது. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை 250, 245 வரைக்கும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து 2 தான் வந்து பிரிக்கிறாங்க. 238 + 12, இந்த 250 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. 238 + 12 அப்படின்ட்டு. ஓகேவா, இந்த 238 வந்து அந்தந்த மாநிலத்தில் இருப்பாங்கள்ல, அந்தந்த மாநில எம்எல்ஏக்கள்னால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து இந்த 238 எம்பி.
ஓகேவா. அந்தந்த மாநிலத்தோட எம்எல்ஏக்கள்னால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இந்த 238 எம்பி. இந்த 238 இருக்குல்ல, இதை வந்து ரெண்டு இதாக பிரிச்சிருப்பாங்க. 230 + 8 அப்படின்ட்டு. இந்த 8 வந்து யூனியன் பிரதேசத்துக்கு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இந்த 8 எம்பியை வந்து யூனியன் பிரதேசத்துக்கு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஓகேவா. 230 அப்படிங்கிறது வந்து மாநிலம், ஸ்டேட்டுக்காக ஒதுக்கி இருக்கப்பட்ட ஸ்டேட் இது எம்பி. ஓகே. இந்த 8 எம்பி வந்து யூனியன் பிரதேசம், இந்த 230 எம்பி வந்து ஸ்டேட்டுக்காக ஒதுக்கியிருக்கக்கூடிய எம்பிஸ். ஓகேவா. மேலும் எத்தனை ஓகே இப்போ 13 எம்எல்ஏக்கு வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர். ஓகேவா. இந்த மாநிலங்களவை இருக்குல்ல, இந்த மாநிலங்களவைக்கான மற்றொரு பெயர்கள் வந்து என்னென்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க, மேலும் மேலவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேலவை, மாநிலங்களவை, ராஜ்யசபா அப்படின்ட்டு 3 பேர் வந்து உண்டு. ஒரே இது தான். மாநிலங்களவையை மேலவை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க, அல்லது ராஜ்யசபா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாநிலங்களவை இருக்குல்ல, இந்த மாநிலங்களவையில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து மொத்த மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 18 உறுப்பினர்கள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து எத்தனை? 18 உறுப்பினர்கள். இதில் 13 எம்எல்ஏ இருக்காங்கள்ல, 13 எம்எல்ஏக்கு வந்து ஒரு எம்பி அப்படின்ட்டு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. 13 எம்எல்ஏக்கு வந்து ஒரு எம்பின்னு ஒதுக்கியிருப்பாங்க. மொத்தம் தமிழகத்துக்கு வந்து 18 மாநிலங்களவை எம்பி. இதை மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் வந்து மொத்தம் எத்தனை? 18 மாநிலங்களவை எம்பி. ஓகே. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இன்னொரு முறை கூட வந்து லைட்டாக வந்து சொல்லியிருந்தேன். நாடாளுமன்றத்தை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க, மாநிலங்களவை, மக்களவைன்ட்டு. நம்ம வந்து இப்போ மாநிலங்களவை பார்ப்போம். மாநிலங்களவை வந்து மேலவை மற்றும் ராஜ்யசபா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மாநிலங்களவையோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து சொல்கிறேன் பாருங்கள். 250 உறுப்பினர்கள் மொத்தம் வந்து இருக்கலாம். அதில் இப்போ 245 வந்து இருக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி வந்து எங்கேயுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நியூ புக்கிலலாம், ஓல்டு புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதனால் இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதுமானது. இதில் வந்து 238 + 12ன்ட்டு வந்து பிரிக்கிறாங்க. இந்த 12 பேர் இருக்காங்களா, இந்த 12 பேர் வந்து யாருன்னா சமூகம், இலக்கியம், அறிவியல். ஓகேவா. இதில் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டவர்கள் இருப்பாங்களா, அவங்கள வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுபவர்கள் தான் வந்து இந்த 12 பேர். ஓகேவா. இந்த 12 பேர் அப்படிங்கிறவர் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமனம் வந்து செய்யப்படக்கூடியவங்க. இந்த 238 இருக்குல்ல, இந்த 238 வந்து 230 + 8ன்னு பிரிச்சிருக்காங்க. இந்த 8 எம்பி வந்து யூனியன் பிரதேசத்தோட எம்பி. இந்த 230 எம்பி அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கான எம்பி. ஓகேவா. தமிழகத்தில் வந்து மொத்தம் வந்து 18 எம்பி, மாநிலங்களவை எம்பி வந்து மொத்தம் 18. அப்படின்னா வந்து 13 எம்எல்ஏக்கு வந்து ஒரு மாநிலங்களவை எம்பி. ஓகே. 1 ராஜ்யசபா எம்பி. ஓகேவா. 1 ராஜ்யசபா எம்பி வந்து இங்கே வந்து இருக்காங்க. எத்தனை? 13க்கு 1, 13க்கு ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து இருக்கிறாங்க. ஓகேவா. இவ்வளோ தாங்க. இதுதான் வந்து நான் உங்களுக்கு அப்போ வந்து கொஞ்சம் மெதுவாக சொல்லியிருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து சொல்லிட்டேன். நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இந்த மாநிலங்களவை இருக்குல்ல, இதோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள். இதோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள். இதில் வந்து ஒவ்வொரு 2 வருடத்திற்கும் ஒரு முறை. ஓகேவா. ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து போயிடுவாங்க. ஓகேவா. 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. திரும்ப புதுசாக ஒரு டீம் வரும். ஓகேவா. அதனால் வந்து இது வந்து நிரந்தர அமைப்பு. இது வந்து எப்போயுமே வந்து கலையாது. மொத்தம் 6 ஆண்டுகள். 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து 2 வருஷத்துக்கு வந்து ஒரு முறை வந்து போய்கொண்டு இருப்பாங்க. நிதி மசோதாவை வந்து மக்களவையில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். மீதி எல்லா மசோதாவும் வந்து இங்கே வந்து வரும். ஓகேவா. இவ்வளோ தாங்க. மாநிலங்களவையோட தலைவர் வந்து யார்? குடியரசு தலைவர். ஓகே. இப்போ வந்து மக்களவை. ஓகேவா. இங்கே பார்த்தீங்களா, இதிலே வந்து போட்டிருக்காங்க. மாநிலங்களவை 238 12 அதுதான் வந்து நம்ம பிரித்து வந்து சொல்லியிருந்தோம். ஓகே. இப்போ மக்களவை. ஓகே. மக்களவையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 552 உறுப்பினர்கள் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா. மொத்தம் எத்தனை? 552 உறுப்பினர்கள் வந்து இருக்கலாம். அதில் தற்போது வந்து எத்தனை உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்கன்னா 545. அந்த 545 வந்து 2 இதாக வந்து பிரிக்கிறாங்க. 543 பேர் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்காக குடியரசுத் தலைவரால் வந்து 2 பேர் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஓகேவா. இவ்வளோ தான். மேலும் மக்களவையை வந்து
லோக்சபா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேலும் மக்களவைக்கு வந்து கீழவை அப்படின்ட்டு இன்னொரு பெயர் வந்து இருக்கிறது. மக்களவைக்கு இன்னொரு பேர் வந்து என்னது, கீழவை அப்படின்ட்டு வந்து இருக்கிறது. இதுலேயும் வந்து இந்த 543 இருக்குல்ல, இதை வந்து 530 + 13 அப்படின்ட்டு வந்து பிரிச்சிருப்பாங்க. 530 அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஸ்டேட்டு இருக்குல்ல, ஸ்டேட்டுக்கான எம்பி கவுண்ட் வந்து 530, யூனியன் பிரதேசத்துக்கான எம்பிக்கான கவுண்ட் வந்து 13. ஓகேவா, இது வந்து ஸ்டேட் 530 அப்படிங்கிறது ஸ்டேட். ஓகேவா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உடையது. 13 அப்படிங்கிறது யூனியன் பிரதேசத்துக்கு உள்ளது. யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 2 இதுக்கு இருக்குது, டெல்லி, புதுச்சேரி, இந்த 2க்கு சேர்த்து 13 வந்து அலோகேட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டேட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 28 மாநிலத்துக்கு வந்து இந்த 530 சீட்டை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதை வந்து மாற்றுறதுக்கான இதெல்லாம் வந்துட்டு அதை ஒன்றும் புக்கில் அப்டேட் பண்ணல, அதனால் வந்து பழைய டேட்டா வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து மொத்தம் 28 ஸ்டேட் வந்து இருக்குது அண்ட் 8 யூனியன் பிரதேசம் வந்து இருக்குது. ஓகேவா, 28 ஸ்டேட்டு 8 யூனியன் பிரதேசம் வந்து இருக்குது. ஓகேவா, எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க. அப்போ நம்ம 2 பார்த்தாச்சா, என்ன, நிர்வாகம் பார்த்தாச்சு, சட்டமன்றம் வந்து பார்த்தாச்சு. இப்போ நீதித்துறை. ஓகே, நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம். ஓகே, உச்ச நீதிமன்றம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 இருக்குல்ல, 1935 அரசாங்க சட்டத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டது. 1935 அரசாங்க சட்டத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டது. அரசாங்க சட்டம் 1935 அரசாங்க சட்டத்தின்படி 1950 ஜனவரி 28 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, புதுடெல்லியில் வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கும் போது உச்சநீதிமன்றத்தில் இருந்தவர்களோட எண்ணிக்கை 1+8. ஓகேவா, தற்போது வந்து 1+33 அப்படின்ட்டு நான் பார்க்கும்போது இருந்துச்சு. இப்போ வந்து மேபி இன்க்ரீஸ் வந்து ஆகியிருக்கலாம். ஆனால் இதில் வந்து தேவை கிடையாது, இந்த டேட்டு மட்டும்தான் முக்கியம். 1950 ஜனவரி 28 அப்படின்ட்டு இந்த சொல்லக்கூடிய இந்த டேட் மட்டும்தான் வந்து முக்கியமானது. இவரோட உச்சநீதிமன்றத்தோட இது வயது வந்து பார்த்திங்கன்னா 65 வயது வரைக்கும் இருக்கலாம். இவர் வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான மெத்தடு பேர் வந்து என்னென்னா கண்டன தீர்மானம். கண்டன தீர்மானத்தின் மூலமாக வந்து உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இது பண்ண முடியும். இதுதான் வந்து இந்தியாவோட உச்சபட்ச அமைப்பு. ஓகேவா, வேறு என்ன, அவ்வளோதாங்க. இவ்வளோ தெரிஞ்சிட்டால் போதும். மீதி உள்ளதை நான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கிளாஸில் வந்து நடத்துகிறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக சொல்லிட்டேன். மத்திய அரசு அப்படிங்கிறது நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்ட்டு 3 வந்து பிரிச்சிருக்காங்க. நிர்வாகத்துக்கு கீழே வந்து இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு. ஓகேவா, அமைச்சரவை குழு வந்து 3 அமைச்சரவை குழு இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது சட்டமன்றம் இருக்குல்ல, சட்டமன்றத்தை வந்து நாடாளுமன்றத்தை வந்து 2 இதாக பிரிக்கிறாங்க. மாநிலங்களவை, மக்களவை அப்படின்ட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் உள்ள உறுப்பினர்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லியாச்சு. அடுத்த நீதித்துறை அப்படிங்கும்போது உச்ச நீதிமன்றம் தான் முதன்மையான அமைப்பு. அதில் உள்ள தலைமை நீதிபதி பற்றி சொல்லியாச்சு. மற்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், இவங்கெல்லாம் வந்து இவரும் குடியரசுத் தலைவரும் சேர்ந்து நியமனம் வந்து செஞ்சுக்கிடுவாங்க. ஓகேவா, அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. அடுத்தது 2.1 இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி பார்ப்போம். நடுவண் அரசின் நிர்வாக தலைவராக குடியரசுத் தலைவர் ஆவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெயரளவில் நிர்வாகம் அதிகாரம் பெற்றவர். இந்த 2ம் வந்து ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் வந்து யார் அப்படின்ட்டு கேள்வி கேட்பாங்க. இல்லது பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா அரசு அமைப்போட தலைவர் வந்து யார் அப்படின்ட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது 3க்குமே ஆன்சர் யாரு, இந்திய குடியரசுத் தலைவர் தான். இவர் வந்து சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் வந்து நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை வந்து அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். இதையும் வந்து ஒரு கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, டேஷ் சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டானது சட்டப்பிரிவு 53 ஆர்டிகல் 53 படி செயல்படுத்துகிறார். யார் செயல்படுத்துகிறார்னு கூட கேட்பாங்க. கேட்டால் குடியரசுத் தலைவர். அடுத்தது தேர்தலில் போட்டியிடுவதற்கான, இங்கே போட்டுக்கோங்க, போட்டியிடுவதற்கான தகுதிகள். இது ஒரு தனி ஹெட்டிங். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். நடுவண் அரசியலோ மாநில அரசியலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. அதாவது எம்பியாக இருக்கக்கூடாது, எம்எல்ஏயாக இருக்கக்கூடாது,
அண்டு உள்ளாட்சி அமைப்புகள் எதிலும் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடாது, எதுலேயும் வந்து ஊதியம் வாங்கக்கூடாது. நடுவண் அரசியலோ மாநில அரசியலோ உள்ளாட்சி அமைப்புகளோ எதிலும் வந்து ஊதியம் வாங்கும் பதவியில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துட்டாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியை வந்து பெற்றிருக்கணும். இதெல்லாம் பெற்றிருக்க கூடாது, ஆனால் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை வந்து பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமம், ஓகேவா, இந்த வாக்காளர் குழுமம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரல் காலேஜ் அப்படிம்பாங்க. இது வந்து 50 பேர் வந்து முன்மொழிய வேண்டும், 50 பேர் வந்து வழிமொழிய வேண்டும். ஓகே, இவர் குடியரசுத் தலைவராக இருக்கலாம் அப்படின்ட்டு 50 பேர் சொல்ல வேண்டும். ஓகேப்பா, அதை நான் வழிமொழிகிறேன் அப்படின்ட்டு 50 பேர் சொல்ல வேண்டும். இது வந்து புக்கில் வந்து 10 இருக்கும், 10 அப்படிங்கிறது ராங். ஓகேவா, 10th புக்கில் இருக்கும், 50 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். இது ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க. குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் அப்படிங்கிறது ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஒன்றும் புரியல. இது என்னன்னா ஒற்றை வாக்கு மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து தேர்வு செய்யப்படுகிறார். அது வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்காளர் குழுமம் அப்படிங்கிறது எலக்ட்ரல் காலேஜ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் மூலயமா தான் இந்த எலெக்ஷன் நடக்கும். இப்போ நார்மலாக வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு 10,000 ஓட்டு அப்படின்ட்டு இருக்குன்னா இப்போ ஒரு தொகுதி வச்சுக்கிடும், சென்னை வச்சுக்கிடுமா, சென்னைன்னு ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் ஒரு 10,000 ஓட்டு இருக்குது. அந்த இதில் வந்து வேட்பாளர்கள் வந்து நிற்கிறாங்க. சென்னைன்னு ஒரு தொகுதியில் 10,000 ஓட்டு மொத்தத்தில் இருக்குது. அதில் வேட்பாளர்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஓகே, வேட்பாளர்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. அதில் வந்து யார் 5,001 ஓட்டு 50% மேலே எடுக்கிறாங்களோ, 5,001 ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னு. ஓகேவா, ஏன்னா இதில் 50% வந்து 5,000. அதை தாண்டி ஒருத்தர் 5,001 அப்படின்ட்டு ஓட்டு எடுத்துட்டாலே அவர் தான் வின்னு. 5,000 + 1 அப்படின்ட்டு யார் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னு. இல்லைன்னா 4,000, 3,000, 2,000, 1,000 அப்படின்ட்டு எடுத்தா கூட 10,000ல் 4, 3, 7, 9, 10 இப்படி ஓட்டு எடுத்தா கூட, இல்லை 4,000 எடுத்தவர் வந்து வெற்றி. அதாவது அதிகபட்சமாக யார் வாக்கு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெற்றவர் அப்படின்ட்டு அறிவிக்கப்படும். இது வந்து நார்மல் எலெக்ஷன். எம்பி எலெக்ஷனும் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும், எம்எல்ஏ எலெக்ஷனும் இந்த மாதிரி தான் நடக்கும், உள்ளாட்சி எலெக்ஷனும் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். இதில் வந்து நார்மல் மெத்தடில் இந்த எலெக்ஷன் நடக்கிறது. இதுவே வந்து குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து ஒரு 4 பேர் வந்து போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பானையை போட்டுருவோம். 4 பேர் வந்து போட்டி போடுறாங்க. இவர் ஓகேவா, இதில் வந்து அவங்க எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு பிரிப்பாங்க. நம்ம ஏபிசிடின்னு வச்சுக்கணும், ABCD. ஓகேவா, இப்போ இதுலேயும் வந்து மொத்தம் 10,000 ஓட்டு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் ஒரு 10,000 ஓட்டு இருக்குது. அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னா 28 மாநிலத்தில் உள்ள எம்எல்ஏ எம்பிக்களும் 8 யூனியன் பிரதேசத்தில் எதெல்லாம் சட்டமன்றம் இருக்கோ அதுக்குள்ள எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸு குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படக்கூடிய அந்த 12 உறுப்பினர்கள் அவங்களாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. எம்எல்ஏ எம்பி வந்து இந்தியாவில் உள்ளவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. மேலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து இவங்களுக்கு பதவி ஏற்பு உறுதிமொழி வந்து செய்து வைப்பார். இவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் ஆகும். ஓகேவா, இதில் வந்து நம்ம இப்போ இந்த கான்செப்டுக்கு வருவோம். இப்போ 4 பேர் நிற்கிறாங்க, ABCD அப்படின்னு 4 பேர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க. மொத்தம் ஒரு 10,000 ஓட்டு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து ஓட்டுக்கு வந்து மதிப்பெண் உண்டு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எலெக்ஷன், MP எலெக்ஷன், MLA எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுனா ஒன்று தான், ஒரு ஓட்டு அப்படிங்கிறதோட வேல்யூ ஒன்று தான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு ஓட்டுக்கு அப்படின்ட்டு மதிப்பெண் வந்து உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு 4 ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதில் இருந்து எப்படி விகிதாச்சாரம் அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு ப்ராக்ரஸாக பண்ணி கொண்டு வருவாங்க. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ABCD எப்படின்ட்டு இருக்காரு. இல்லை ஏக்கு வந்து ஒரு 4,000 ஓட்டு போட்டாங்க. அடுத்து பிக்கு 3,000 ஓட்டு, அடுத்து சிக்கு 2,000 ஓட்டு, டிக்கு வந்து 1000 ஓட்டு. ஓகேவா, இப்படி வருது. இப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக டி அப்படின்ட்டு இருக்கார்ல, இல்லை உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு இப்போ ABCDன்ட்டு ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டோன்னே
டிங்கிறவர் எலிமினேட் ஆகிறது. அப்போ டிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்ட்டு, ஓகேவா, டிக்கு ஓட்டு போட்டக்கூடிய செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களோட ஓட்டு இருக்கும். இதில் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ்ன்னு ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ டிஏ வந்து நம்ம இப்போ இங்கே எலிமினேட் பண்ணுறோம். இப்போ டிஏ எலிமினேட் பண்ணும்போது செகண்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு இவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா, இப்போ டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு. இந்த 4000, 3000, 2000, 1000 அப்படிங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு. அப்போ அதில் நம்ம டிஏ எலிமினேட் பண்ணுறோம். அப்போ டிஏ எலிமினேட் பண்ணும்போது அவருக்கு யார் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உதாரணத்துக்கு இவருக்கு 1000 இருக்கா, இதில் ஒரு 300, இவருக்கு ஒரு 200, இவருக்கு ஒரு 500 அப்படின்ட்டு ஓட்டை வந்து பிரிக்கிறாங்க, இவருடைய ஓட்டை. ஓகேவா, இவரோட ஓட்டை இப்படி பிரித்த உடனே இங்கே வருது. இப்போ எவ்வளோ வருது, 4000, 4500, 3200, 2300. அப்போ இவரும் கேன்சல், 2300 இவரும் கேன்சல். இப்போ இவருடைய 2300 ஓட்டு இருக்குல்ல, இவருக்கு யார் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. இவருடைய செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இப்போ 2003 ஸ்பிளிட் அப் பண்ணணும். இப்போ 2300ல் இவருக்கு 1300, யாருக்கு, பிக்கு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்ட்டு கொடுக்குறாங்க 2300. அப்போ இது எப்படி வருது, 4500, 5500 வருது. அண்டு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3200, 3200, 3500, 4500 இப்படி விட்டு. இப்போ இவங்க 2 பேரில் தெரிஞ்சிட்டுல ஏ அப்படிங்கிறவர் தான் வின் அப்படின்ட்டு கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து என்னது குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன் மெத்தட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோல் காலேஜ் மெத்தட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது தமிழில் வந்து ஒற்றை மாற்று வாக்கு அல்லது ஒற்றை சாளர வாக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். இப்படி இந்த விகிதாச்சாரம்னு என்னது, பர்சன்டேஜ் தானே. அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்து அதில் இருந்து எடுக்கிறாங்களா, அதுதான். அதுபடி இந்த வாக்காளர் குழுமம் அப்படிங்கிறத இந்த எலக்ட்ரல் காலேஜ் ஓகேவா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நல்லா புரிஞ்சா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் ஓட்டு போடுவாங்க, 4000, 3000, 2000, 1000 அப்படின்ட்டு ஓட்டு போடுறாங்க. இதில் 1000 ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுவாங்க. அப்போ இவருடைய செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டை மாற்றி விடுவாங்க. அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க, அப்போவும் சி கம்மியாக இருக்காருன்னு அப்படின்னா இவரை தூக்கிடுவாங்க. இதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1000 தூக்கி இங்கே போட்டிருந்தா இங்கே மேட்ச் டை ஆகிருக்கும், அப்போ கொஞ்சம் மாறுதலாம் அந்த மாதிரி. அடுத்து இவங்க 2 பேருக்கு பார்க்குறாங்க, இது வரும்போது இது உங்களுக்கு ஏங்கிறவரே வின் பண்ணிட்டார் அப்படிங்கிறது மாதிரி வரும். இதுதான் வந்து என்னது ஆக்சுவலாக இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து இப்படி தான் நடைபெறும். ஓகேவா, உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இது இன்னொரு டைம் வந்து பாருங்க, உங்களுக்கு நல்லா வந்து புரியும். ஓகே, அடுத்தது இது உங்களுக்கு தெரியுமான்ட்டு ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. புது டெல்லியில் வந்து ராஷ்டிரபதி பவன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதில் தான் குடியரசுத் தலைவருடைய என்னது இல்லமும் இருக்கிறது, அவருடைய அலுவலகம் ரெண்டுமே வந்து ஒரே கட்டிடத்துல இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு வேறு 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சென்று அவருடைய பணிகளை செய்வார். எங்கெல்லான்னு பார்த்தீங்கன்னா சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டடம் அப்படிங்கிறது இடத்துலையும், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் அப்படிங்கிறது 2 இடத்துலையும் இருக்கும். இந்த 2 இடத்த யார் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று வந்து வடக்கில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தெற்கில் இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையை வந்து பறைசாற்றும் விதமாக தான் வந்து ஒன்று வடக்குலையும் ஒன்று தெற்குலையும் வச்சு 2 தான் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஓகேவா, அடுத்த குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 77 படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் வந்து குடியரசுத் தலைவரின் பெயராலே வந்து மேற்கொள்ளப்படும். குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் மற்ற அமைச்சர்களையும் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறார். மேலும் குடியரசுத் தலைவர் நியமிக்கக்கூடியவங்களை யாரெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க, யாரையாட்டு ஒரு ஆளை கொடுத்துட்டு. மாநில ஆளுநர்களை நியமிப்பவர் யாரு, குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் சிஏஜி, அட்டார்னி ஜெனரல், சரி சிஏஜி இல்லை, அட்டார்னி ஜெனரலை வந்து நியமிக்கிறது இவங்க. அடுத்தது தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் அவர் கூட உள்ள 2 உறுப்பினர். இது ஒரு தனி கொஸ்டின். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர், அவருடைய உறுப்பினர்கள் 2. ஸோ இந்திய தலைமை தேர்தல் மொத்தம் 3 பேர்.
மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள், உயர் ஆணையர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோரை வந்து எல்லாரும் குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறார். இந்த இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, யார் யாரை நியமனம் செய்கிறாரு. இவங்க எல்லாரையும் வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். மேக்சிமம் நிறைய இது குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சட்டமன்ற அதிகாரம். சட்டமன்ற அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொது தேர்தலுக்கு பின் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவக்கி வைப்பார். இப்போ மே 2024 ஒரு எலெக்ஷன் நடக்கா, அதுக்கப்புறம் ஜூன் மாதம் வந்து அவங்க வந்து பதவியேற்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த புதிய கூட்டத்தொடருக்கு வந்து குடியரசுத் தலைவர் தான் என்னது உரையாற்றி துவக்கி வைப்பார். ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டம் பிப்ரவரியில் நடக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஜனவரி லாஸ்ட்டு அல்லது பிப்ரவரி 1 நடக்கும். அந்த கூட்டத்துக்கு ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் வந்து குடியரசுத் தலைவருடைய உரையுடன் தான் வந்து தொடங்கும். குடியரசுத் தலைவர் வந்து ஆண்டுக்கு 2 முறை வந்து நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். அவர் கூட்டுவார், ஆனால் அதற்கு தலைமை தாங்குபவர் யாரு? சபாநாயகர் தான். மக்களவை சபாநாயகர் தான் வந்து என்னது அதற்கு தலைமை தாங்குவார். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. ஆனால் நிதி மசோதா மற்றும் ஓகேவா, எல்லா மசோதாவும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற பிறகுதான் மசோதாவது. எல்லா சட்டமும் அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய நிதி வந்து ஃபுல்லாக வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் சைன் போட்டால் தான் நிதி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஆனால் அதனால நிதி மசோதா வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த இயலாது. அடுத்த குடியரசுத் தலைவர் வந்து இரு அவைகளிலோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வருவார். ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அவையை குடியரசுத் தலைவர் வந்து முடிவு கொண்டு வருவார். மேலும் மக்களவையின் பதவி காலம் 5 ஆண்டுகள் ஆகும். ஆனால் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே வந்து அதனை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. இப்போ மாநில அரசு இருக்குல்ல, மாநில அரசும் இவரும் ஒரே இதுதான். மாநில அரசோட பதவி காலம் 5 ஆண்டுகள். ஆனால் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ட்டு ஆளுநரை வச்சு மாநில அரசை கலைக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கே குடியரசுத் தலைவர். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடையாது. குடியரசுத் தலைவர்லாம் போயிட்டு நாடாளுமன்றத்தோடைய ஆட்சியெல்லாம் வந்து கலைக்க முடியாது. மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே வந்து அதனை கலைக்கும் அதிகாரம்லாம் வந்து உண்டு, பேப்பரில் உண்டு. ஆனால் அதெல்லாம் எக்ஸிக்யூட்லாம் பண்ண முடியாது. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையை நியமிக்கிறார். இந்த ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தை சார்ந்த 2 பேரை வந்து மக்களவையில் நியமிக்கிறாருக்குல்ல, இது புக்கில் இருக்குது. இப்போதைக்கு இது நடைமுறையில் கிடையாது, புக்கில் இருக்கிறதுனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த நிதி அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டு வரவு செலவு திட்டம், இதுக்கு விருதா இன்சார்ஜி, இந்திய அவசர கால நிதி, மானிய கோரிக்கை, எல்லா நிதி அப்படின்ட்டு நிதி ஃபண்டுன்னு வந்துட்டுனாலே குடியரசுத் தலைவர் தான். 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவினை வந்து அமைக்கிறார். ஓகே, 5 ஆண்டுகளுக்கு ஒரு நிதிக்குழு அமைக்கிறார். இந்த நிதிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வரியை மத்திய மற்றும் மாநில அரசுக்கு பிரித்து கொடுக்கிறது. ஓகேவா, வரக்கூடிய வரிகளை வந்து மத்திய மற்றும் மாநில அரசுக்கு பிரித்து கொடுக்கிறது. அதுக்கு ஒரு நிதிக்குழுவும் வந்து இருக்கிறது. பட்ஜெட்டு போடுறது, எமர்ஜென்சி ஃபண்டு, மானிய கோரிக்கை, இது எல்லாமே யார்கிட்ட இவர் சைன் ஒப்புதல் பெற்ற பிறகு தான் வந்து வரும் காசெல்லாம் குடியரசுத் தலைவர். அடுத்த நீதி அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் 72வது சட்டப்பிரிவின்படி, அதுமாதிரி இவர் நினச்சாருன்னா மரண தண்டனையை கூட குறைக்கக்கூடிய பவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு உண்டு. மரண தண்டனையை குறைக்கக்கூடிய பவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு உண்டு. இராணுவங்களை பொறுத்த வரைக்கும் தலைமை தளபதியாக வந்து 53(2) கீழே வந்து இவர் செயல்படுகிறார். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முப்படைகளின் புக்கில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், முப்படையோடைய தலைமை தளபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக தான் இருந்தார். கப்பற்படை, விமானப்படை அண்ட் இராணுவம், ஓகேவா, இந்த 3க்குமே சேர்ந்து முப்படைகளின் தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் இருந்தார். ரீசெண்டாக ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வேண்டாம், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தலைமை தளபதியை போட்டுருவோம் அப்படின்ட்டு முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்ட்டு குடியரசுத் தலைவர் இருந்ததை கேன்சல் பண்ணிட்டாங்க. புக்கில் ஆக்சுவலாக இது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. புக்கில் உள்ளதையும் படிச்சிருங்க, அப்படியே நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கில் உள்ளதை தான் அவங்க ஆன்சர்னு சொல்லுவாங்க, அது தப்பாக இருந்தாலும். இல்லைன்னா அதுக்கு மார்க் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அப்படி
ராஜதந்திர அதிகாரங்கள். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார். தூதர்களை நியமிப்பது மட்டும் கிடையாம வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கிறார். மேலும் அனைத்து உடன்படிக்கைகளையும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயரிலே வந்து நடைபெறுகின்றன. அடுத்த நெருக்கடி நிலை அதிகாரங்கள் அப்படின்ட்டு ஒரு 3 இருக்கு. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதான். ஆர்டிகிள் 352 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, போர், இந்தியாவில் போர் நடக்கு அல்லது வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவை ஆக்கிரமிச்சிட்டாங்க, ஆயுத மீதிய கிளர்ச்சி நடக்கு அப்படிங்கிறது காரணத்து மூலமா ஆர்டிகிள் 352 வந்து அறிவிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை. இது ஓகேவா, நேஷனல் எமர்ஜென்சி அப்படிம்பாங்க, தேசிய நெருக்கடி நிலை. அடுத்தது 354 மாநில அரசை கலைக்கும் அதிகாரம். ஆர்டிகிள் 356 யூஸ் பண்ணி மாநில அரசுடைய சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை. ஓகேவா, இப்போ மாநில அரசு, இப்போ தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடம் அல்லது ஒரு 5-6 இடத்துல பாம்பு வெடித்து நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னா உடனே வந்து இந்த இதை சொல்ல வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அவங்க வந்து நம்ம மத்திய அரசு கண்ட்ரோல் எடுத்தால் தான் இது சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து மாநில அரசை கலைக்கக்கூடிய ஒரு யுக்தி அப்படிம்பாங்க. இது ரிலேட்டடாக ஒரு இது ஒரு ஃபேமஸ் கேஸே உண்டு. ஓகேவா, பொம்மை கேஸ். ஓகேவா, இந்த பொம்மை கேஸில் தான் நீங்கள் சும்மாலாம் ஆர்டிகிள் 356 யூஸ் பண்ணிட்டு மாநில அரசை கலைக்கக்கூடாது, அதில் வந்து உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், அது உண்மைத்தன்மையை நாங்கள் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை அக்செப்டன்ஸ் கொடுப்போம், இல்லைன்னா நாங்கள் மாநில அரசை கலைச்சதை ஒத்துக்கிட மாட்டோம் அப்படின்ட்டு இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. அதற்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநில அரசை கலக்கக்கூடிய விஷயங்கள் வந்து குறைந்தது. அடுத்தது ஆர்டிகிள் 360 படி நிதி நெருக்கடி. ஓகேவா, நாட்டில் நிதியே இல்லை அப்படிங்கிறது பட்சத்தில் இந்த நிதி நெருக்கடி இருக்கும். இதில் வந்து சேலரி வந்து குறைப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோட சேலரி வந்து குறையும், இந்த மாதிரி. ஓகேவா, கவர்மெண்ட் ஆஃபீஸரோட சேலரி குறையும், சேலரி கூட்டுவதை நிறுத்தி வைப்பாங்க. அது வந்து நிதியை பொறுத்து, அந்த எமர்ஜென்சியில் அது எப்படி நடக்குது, நிதி நெருக்கடி நிலை வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இது கொடுக்கும். சேலரியே கொடுக்க மாட்டாங்க, சேலரி கூட்ட மாட்டாங்க, அதே சேலரி இருக்கலாம், இல்லை சேலரியில் பிடித்தம் இருக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி நிறைய செலவுகள், இப்போ டிஃபென்ஸு, இராணுவம், இந்த மாதிரி இருக்கலாம், இராணுவம், எஜுகேஷன் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் செலவு பண்ணதை ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இருக்குது காசை வச்சு ஓட்டுறதுக்கு என்னங்கிறது தான் பார்ப்பாங்க. டிஃபென்ஸு, இராணுவம், சயின்ஸாக இருக்கட்டும், ராக்கெட் அனுப்புறதாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், நிறைய ஃபண்டை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நிறைய ஃபண்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 52, 56 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவில் 360 அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க, கேரளா இருக்குல்ல, கேரளா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் வந்து அதிகபட்சமாக 9 முறை வந்து குடியரசுத் தலைவரை வந்து ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி 9 முறை நடத்தியிருக்காங்க. குடியரசுத் தலைவரை வந்து நீக்கம் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு, நான் வந்து வேலையை விட்டு போய்க்கிறேன்ப்பா அப்படிங்கிறது கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு விலகலாம். அல்லது சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு அவர் ஏதாவது செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுவதன் மூலம் அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் வந்து 2 அவைகளிலும் வந்து தீர்மானமாக கொண்டு வரும். நாடாளுமன்றத்தில் மக்களவை இருக்குல்ல, மக்களவை ப்ளஸ் மாநிலங்களவை 2 அவையிலும் வந்து தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் அவைக்கு வருகை பெறுந்தவர்கள், அவைக்கு வந்தவங்கள 1/4 குறையாமல் அந்த தீர்மானத்திற்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் வந்து தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அந்த கொண்டு வந்த தீர்மானத்துக்கு 4/1 வந்தவங்களில் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்தால் மட்டும்தான் குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து நீக்க முடியும். அதெல்லாம் அவ்வளோ சுலபம் வந்து கிடையாது. ஓகேவா, ஆளுங்கட்சி நினைச்சா மட்டும்தான் முடியும். மேலும் குடியரசுத் தலைவர் தனது பதவி காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவி ஏற்கும் வரையில் அப்பதவியில் வந்து தொடரலாம். இப்போ குடியரசுத் தலைவருடைய பதவி முடிஞ்சு அதுக்கு நியூ குடியரசுத் தலைவர் வருது வரைக்கும் அவருடைய பதவியில் வந்து அவர் தொடங்கலாம். குடியரசுத் தலைவருக்கான தனி சலுகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 361 படி தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை
செய்ய எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பணி மற்றும் அவருடைய அதிகாரத்தை செய்வதற்கு எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க வேண்டியில்லை. இது ஒரு முக்கியமான ஆர்டிக்கல். அடுத்த துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் எப்படி பார்த்தோமோ அது அவருடைய தம்பி மாதிரி தான் துணை குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 63 இவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. 2வது உயர்ந்த பதவி இது. குடியரசுத் தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது. அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவி போன்றது தான் நம்ம குடியரசுத் தலைவருடைய பதவியும். நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை அல்லது குடியரசுத் தலைவர் இறந்துட்டாரு இல்லைன்னா குடியரசுத் தலைவர் ஃபாரின்ல இருக்காரு அப்படிங்கிறது காலகட்டத்தில் துணை குடியரசுத் தலைவர் அதோடைய பணிகளை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதற்காண்டி தான் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் அப்படிங்கும்போது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். அதே மாதிரி நடுவண் அரசு, மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. அங்கே மக்களவைன்னு சொல்லியிருப்பாங்க, இங்கே மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அடுத்த இவருடைய தேர்தல் மற்றும் பதவி காலம் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 66(1) கீழே மறைமுக தேர்தலாக நடைபெறுகிறது. மறைமுக தேர்தல்னா எப்படி சொல்ல, நார்மல் தேர்தல்லாம் அப்படி தான் நடக்கும், மறைமுக தேர்தல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஓட்டிங் பிரகாரம் தான். இவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். பதவி காலம் முடியும் முன்னரே பணித்துறப்பு, இறத்தல், பதவி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவருடைய பதவி முடிவுக்கு கொண்டு வரலாம். அவர் மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவர் துணை குடியரசுத் தலைவராக. புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையின் துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்வார். அங்கே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரே புதிய குடியரசுத் தலைவர் வருது வரைக்கும் பணியை செய்வார். இங்கே பாருங்க, புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்வார். இந்த பாயிண்ட்டுங்கிறது டிஃப்ரென்ஸ். மீதி எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். இது மறைமுக தேர்தல். அது ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மூலமாக அந்த எலெக்ஷன் நடக்கும். அடுத்து இவருடைய பதவி நீக்கம் அப்படிங்கிறது அதே தான். மக்களவையோட ஒப்புதல் பெற்று மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கொண்டு வரணும். ஓகேவா? மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். ஆனால் அவருக்கு 14 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லிடணும், உங்கள் மேலே இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரோம் அப்படிங்கிறத அவருக்கு ஒரு அறிவிப்பாக 14 நாட்களுக்கு முன்னதாகவே கொடுத்து விட வேண்டும். துணை குடியரசுத் தலைவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ அடுத்த பார்ப்போம். துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுவார். இவர் மாநிலங்களவையோடைய நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார், மரபு ஒழுங்கு முறைகளை தீர்மானிக்கிறார். மாநிலங்களவையுடைய தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதே. இப்போ மாநிலங்களவையில் இருக்காங்க, சார் இந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணுறதோ இல்லை வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணுறதோ, நான் ஒரு மாநிலங்களவையில் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது சொல்கிறத அக்செப்ட் பண்ணி கேள்வி கேட்க விடுறதும் அதை வேண்டான்னு சொல்கிறதும் யாருடைய உரிமை? துணை குடியரசுத் தலைவரோட உரிமை தான். அங்கே எப்படி சபாநாயகரோ, மக்களவையில் எப்படி சபாநாயகரோ, மக்களவையில் சபாநாயகர் எப்படியோ அதே மாதிரி மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் இன்சார்ஜ். இவர் லீவ் போட்ட காலத்தில் துணை குடியரசுத் தலைவர் அதோடைய பணிகளை மேற்கொள்வார். சரி, துணை குடியரசுத் தலைவரில் இவர் தான் துணை குடியரசுத் தலைவர். துணைத் தலைவர், மாநிலங்களவையோட துணைத் தலைவர் அந்த ஒர்க்கை பண்ணுவார். ஓகே, மிகப்பெரிய பிரச்சனை, அவையை ஒத்தி வைக்கவோ முடிவுக்கு கொண்டு வரவோ இவருக்கு பவர் இருக்கு. இல்லை ஒரு சிம்பிளான விஷயங்கள் தான். ஓகேவா? மாநிலங்களவையோட தலைவராக இருக்கிறாரு, மரபு ஒழுங்கு சார்ந்த விஷயங்களை செய்கிறாரு, தீர்மானம் கொண்டு வரதையும் கேள்வி கேட்கறதையும் அனுமதிக்கிறாரு, ஒத்தி வைக்கவும் முடிவுக்கு கொண்டு வரதையும் கொண்டு வர்றாரு. குடியரசுத் தலைவர் உடல்நலக்குறைவு அல்லது தமது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாதம் அவருடைய பணிகளை செய்வார். குடியரசுத் தலைவர் இல்லைன்ட்டு இவர் ஃபுல்லாலாம் செய்ய முடியாது. அதிகபட்சமாக 6 மாதம் அவருடைய ஒர்க்கை யார்? துணை குடியரசுத் தலைவர் செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா முடிவு வாக்குன்னு ஒன்று உண்டு. முடிவு வாக்கு இப்போ மாநிலங்களவையில் ஒரு சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது, இப்போ உதாரணத்திற்கு 2 தரப்புல ஓட்டு போடுறாங்க, இங்கே ஒரு 100 ஓட்டு இங்கே ஒரு 100 ஓட்டுன்னு போட்டாங்க, ரெண்டும் சமமாக இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க, மாநிலங்களில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது
இருக்கும் பட்சத்தில் அரசமைப்பு சட்டப்பிரிவு 100 படி, ஓகேவா, ஆர்டிகல் 100 படி என்ன பண்றாருன்னா துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். இப்போ இவர் 100 இவர் 100 இருக்கும்போது இந்த ஒரு ஓட்டு துணை குடியரசுத் தலைவரோட ஒரு ஓட்டு யாருக்கு போகுதோ அவங்க தான் வின்னர். இந்த ஒரு ஓட்டுங்கிறது இங்கே போனால் இவர் வின்னர், இந்த தரப்பு வின்னர், இங்கே போனால் இந்த தரப்பு வின்னர். அது சட்ட மசோதா அப்படிங்கிறது 100 பேர் ஆதரவு தெரிவிப்பாங்க, 100 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஓகேவா, இவர் வந்து எங்கே ஆதரவு தெரிவிக்கிறாரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா அதை பொறுத்து அந்த சட்ட மசோதா வந்து சட்டமாக மாறும். அதுக்கு தான் ஓகேவா, இந்த சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை அப்படிங்கிறது நிலைமையில மட்டும்தான் இவர் வந்து டிசிஷன் வந்து எடுப்பார். குறிக்கிறது அவருடைய முடிவு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிவில்லை. அவர் வந்து நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓட்டு போடலாம், இல்லை நான் இதை நிராகரிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓட்டு போடலாம். அதை வந்து கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அடுத்தது லாஸ்ட் இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இவங்களுடைய பதவிகள் ரெண்டும் வந்து ஒரே சமயத்தில் வந்து காலியாக இருக்கிறது. இது வந்து இதில் இந்தியாவில் ஒரு டைம் இப்படி நடந்திருக்கு. அப்படி காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய பணிகளை வந்து செயலாற்றுவார். அப்படி வந்து பார்த்திங்கன்னா 1969ஆம் ஆண்டு இந்த நிகழ்வு நிகழ்ந்த போது இப்படி துணை குடியரசுத் தலைவரும் இல்லை குடியரசுத் தலைவரும் இல்லை, இவங்க 2 பேரும் இல்லாத பட்சத்தில் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி எம் ஹிதயதுல்லா அப்படிங்கிறவர் வந்து குடியரசுத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்ட்டு 1969 இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு. ஓகேவா, அவ்வளோதாங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தாச்சு. அடுத்த பிரதமரை பற்றி பார்ப்போம். நம்ம இன்னைக்கு வந்து 2.3 உள்ள பிரதம அமைச்சரை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க, முக்கியமான ஆர்டிக்கல் 74(1) வந்து பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் உள்ளது. ஓகேவா, ஸோ பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு வந்து குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும், ஓகேவா, ஏதாவது ஹெல்ப், ஓகேவா, அவர் நிர்வாக சம்மந்தமாக ஏதாவது ஹெல்ப் கேட்டால் சொல்லிடவும், அல்லது இந்த மாதிரி வந்து பண்ணுங்க, ஓகேவா, நாடாளுமன்றத்தில் அது எல்லாம் நடக்கும், அதுக்கு கையெழுத்து வாங்குவதற்கு ஒரு சஜெக்ஷன் கொடுத்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சஜெக்ஷன் கொடுத்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவதற்கு வந்து அவருக்கு உதவிடவும் அவருக்கு சஜெக்ஷன் கொடுத்து அறிவுரை வழங்கிடவும் வந்து இந்த அமைச்சரவை குழு வந்து உள்ளது. ஓகேவா, இது வந்து கேள்வி வந்து எப்படி கேட்பாங்கன்னா டேஷ் ஆர்டிகல் படி குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் உள்ளது அப்படின்னு கேட்டால் ஆர்டிகல் 74(1) வந்து குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் இருக்கும் அப்படின்ட்டு அழைக்கப்படும். ஓகேவா, இந்த ஆர்டிகல் வந்து முக்கியமானது. அடுத்த செகண்ட் வந்து பிரதம அமைச்சர் அப்படிங்கிறது கான்செப்டை வந்து நம்ம வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற அரசியலமைப்புலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, இதுக்கான டீட்டெயில் வந்து சொல்கிறேன். இங்கிலாந்தோட நாடாளுமன்றம் இருக்குல்ல, இங்கிலாந்தோட நாடாளுமன்றம் வந்து வெஸ்ட் மின்ஸ்டர் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அரண்மனையில் தான் வந்து இருக்குது. ஓகேவா, வெஸ்ட் மின்ஸ்டர் அப்படிங்கிற அரண்மனையில் தான் வந்து இங்கிலாந்தோட நாடாளுமன்றம் இருக்குது. அதனால் வந்து இந்த நாடாளுமன்ற முறையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெஸ்ட் மின்ஸ்டர் முறை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்தியாவோட நாடாளுமன்ற முறை அப்படிங்கிறது இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது. இந்த பிரதம அமைச்சர் அப்படிங்கிறது கான்செப்டை வந்து இங்கிலாந்தோட அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா, அதனால தான் வந்து இந்த பிரதம அமைச்சர் அப்படிங்கிறது கான்செப்டை வந்து வெஸ்ட் மின்ஸ்டர் அல்லது வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமானது. மேலும் பிரதம அமைச்சரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார். எப்படி நியமிப்பார்னா ஒரு பொது தேர்தல் வந்து நடக்கிறது. ஓகே, பிரதமருக்கான பொது தேர்தல் வந்து ஒன்று நடக்கிறது. அந்த பொது தேர்தலில் வந்து தனி பெரும்பான்மை வந்து பெற்றிருக்கணும். இப்போது நமக்கு வந்து 543 சீட் வந்து மக்களவைக்கு வந்து இப்போ இருக்குது. அதில் 272 சீட்ஸ் வந்து யார் வெற்றி பெற்றிருந்தாங்களோ 272 அல்லது அதற்கு மேலே வந்து யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்களோ அவங்கள வந்து கூப்பிட்டு நீங்கள் பிரதமராக வந்து பதவி ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு குடியரசுத் தலைவர் வந்து சொல்லுவார். மேலும் பிரதமர் போவார், அவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பார். மேலும் ரகசிய காப்பும் வந்து செய்து வைப்பார். ஓகேவா, இன்கேஸ் 272 அப்படிங்கிறது நம்பர் வரல, 250 ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து ஒரு 200, ஓகேவா, 450, இன்னொருத்தவங்க வந்து ஒரு 83, ஓகேவா, 83 ஒரு சம்திங் இந்த மாதிரி 3 பிரிவாக இருக்காங்க. இன்னொருத்தவங்க ஒரு 10-20 இப்படின்ட்டு இருக்காங்க பட்சத்தில் இதில் வந்து யார் அதிகமாக வந்து
வின் பண்ணியிருக்காங்களோ, ஓகேவா, இந்த 250 சீட் வின் பண்ணியிருக்காங்களே, இவங்கள தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து கூப்பிடுவார். குடியரசுத் தலைவர் கூப்பிட்டு நீங்கள் வந்து மெஜாரிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ணுங்கள், ஓகேவா, மெஜாரிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. இவர் 250 சீட் வாங்கின ஒரு மெஜாரிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ணுற பட்சத்தில் இவங்களுக்குள்ளே யாராவது ஒரு பிரதம அமைச்சரை வந்து கேண்டிடேட்டை வந்து சொல்லுவாங்க. அவங்கள வந்து குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு வந்து நியமனம் வந்து செய்து வைப்பார். ஓகேவா, எதுவுமே வந்து உடன்பாடு இல்லைன்னா அந்த எலெக்ஷன் ரத்து செய்துட்டு மீண்டும் வந்து வைப்பாங்க. தொங்கு பாலம் அப்படின்ட்டு அழைக்கப்படும். ஓகேவா, இது வந்து பிரதமரை நியமிக்கக்கூடியது. அடுத்தது பிரதமரை இப்போ நியமனம் வந்து செஞ்சாச்சு. அவர் வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுப்பார். ஓகேவா, ஒரு லிஸ்ட் அவுட் வந்து கொடுப்பார். அந்த லிஸ்ட் அவுட்டில் வந்து யார் யாருக்கு வந்து எந்தெந்த துறைகள் வந்து சரியாக இருக்கும் அப்படின்ட்டு பிரதமர் வந்து ஒரு அமைச்சரோட லிஸ்ட்டு வந்து கொடுப்பார். ஓகே, பிரதமர் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு. அதில் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் சரியாக இருக்கும் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு ஒரு அமைச்சர்களோட லிஸ்ட்டு வந்து கொடுப்பாரு. ஓகேவா, அந்த அமைச்சர்களோட லிஸ்ட்டை வந்து பிரதமர் கொடுக்குற பட்சத்தில் அந்த மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் சொல்வார். ஸோ பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். மற்ற அமைச்சர்களையும் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்வார். அதே மாதிரி ஒரு எலெக்ஷனில் தோற்றவர், ஓகேவா, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஒரு எலெக்ஷனில் வந்து தோத்துட்டார். இப்போ உதாரணத்திற்கு மம்தா பானர்ஜி, ஓகேவா, மம்தா அவங்க வந்து கொல்கத்தாவில் வந்து தோத்துட்டாங்க. ஆனால் அவங்க சிஎம் ஆயிட்டாங்க. ஆனால் மீண்டும் நடந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றுறாங்க. ஓகேவா, அதுதான் வந்து கான்செப்ட். இந்த மீண்டும் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் வந்து 6 மாதத்துக்குள்ளே நடந்துடும். 6 மாதத்துக்குள்ளே வந்து வெற்றி பெற்று மீண்டும் வந்து உள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து மாநிலத்துக்கு என்ன கான்செப்டோ அதே தான் வந்து நாடாளுமன்றத்திற்கும். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஓகே, இப்போ பிரதமர் மோடி இருக்கார்லங்க, சிம்பிளாக சொல்கிறோம்ல, பிரதமர் மோடி வந்து அவரோட தொகுதியில் வந்து உதாரணத்திற்கு தோல்வி அடைந்திருந்தார்னு நினச்சிக்கோங்களேன், அவர் பிரதமராக ஆகலாம். ஓகேவா, பிரதமராக ஆகிக்கலாம். ஆனால் அடுத்த 6 மாதத்திற்குள்ளே அவர் மீண்டும் வந்து ஏதாவது இடைத்தேர்தல் அல்லது காலியாக ஏதாட்டும் தொகுதி இருக்கும்ல, ஏதாட்டும் தொகுதிக்கு வந்து தேர்தல் நடத்தாமல் இருக்கலாம், அல்லது இடைத்தேர்தல் அல்லது ஏதாட்டும் தொகுதி காலியாகும் பட்சத்தில் அந்த தொகுதியில் வந்து போட்டியிட்டு அவர் 6 மாதத்துக்குள்ளே திரும்பி தேர்வு செய்யப்பட்டால் அவர் பிரதமராகவே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, ஸோ அமைச்சராக வந்து ஃபஸ்ட்டே வந்து பதவி ஏற்றுக்கலாம். ஆனால் 6 மாதத்திற்குள்ளே வந்து மீண்டும் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஓகேவா, இது வந்து மம்தா பானர்ஜிக்கு நடந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தோட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்திருக்கு. ஓகேவா, அருண் ஜேட்லி நிதியமைச்சர் அவர்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. ஓகேவா, நீங்கள் அரசியலில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கான்செப்டில் வந்து நல்லா வந்து புரியும். ஓகே, அடுத்தது வந்து அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்களாவர். ஓகேவா, அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்களாவர். இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் டேஷுக்கு பொறுப்புடையவர்கள். மக்களவை, மாநிலங்களவை, நாடாளுமன்றம், சட்டமன்றம், அப்படி சட்டமன்றம் அல்லது வேறு ஏதாட்டும் மூன்றும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து மக்களவையை மட்டும்தான் சூஸ் பண்ண வேண்டும். ஓகேவா, மக்களவையை மட்டும்தான் சூஸ் பண்ண வேண்டும். நாடாளுமன்றத்திலும் மக்களவை நாடாளுமன்றத்தை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நாடாளுமன்றம் அப்படிங்கிறது மக்களவை ப்ளஸ் மாநிலங்களவை சேர்ந்தது. ஸோ மக்களவை அப்படிங்கிறது ஆப்ஷன் மட்டும்தான் சூஸ் பண்ண வேண்டும். இந்த கேள்வியும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஓகேவா, இந்த 6 மாதத்திற்குள்ள அப்படிங்கிறது கேட்கலாம். பிரதம அமைச்சருக்கு நியமனம் செய்வது யார்? குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற அரசியலமைப்புலேருந்து ஜனநாயகபூர்வமாக எடுக்கப்படுது. இந்த வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் உள்ளது. ஓகேவா, அடுத்த பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். சட்டப்பிரிவு 78 படி பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேவா, சட்டப்பிரிவு 78ங்கிறது பிரதம அமைச்சரின் கடமையை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேவா, முக்கியமான கேள்வி. அடுத்தது அவர் வந்து அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, எப்போ வந்து அமைச்சரவையை கூட்டலாம் அப்படிங்கிறது அந்த தேதியை வந்து சொல்லுவார். மேலும் நிகழ்ச்சி நிரல், அஜெண்டா, எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிற அந்த ஷெடியூலை வந்து குறித்து முடிவு செய்வரும் வந்து பிரதமர் தான். கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத போது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 வந்து இயல்பாக வந்து சந்திக்கலாம். இந்த பாயிண்ட்லாம் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. இந்த 2 முக்கியமானது. அடுத்த நடுவண் அரசு விவகாரங்கள். ஓகேவா, மத்திய அரசோட விவகாரங்கள், ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரோம், இல்லைன்னா புதுசாக ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரோம், இது போன்ற விஷயங்களில் வந்து
அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் வந்து குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறார். ஓகேவா? அமைச்சரவையில் முடிவு எடுத்துட்டு அது குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மசோதா அப்படிங்கிறது மக்களவையில் வந்து கொண்டு வருவாங்க. மசோதா ஓகே, மசோதா அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் உள்ள மக்களவையில் கொண்டு வருவாங்க. திரும்ப மாநிலங்களவைக்கு போய் அந்த மசோதா வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டு திரும்ப குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் வந்து அது சட்டமாகும். அதனால் வந்து எந்த இதாக இருந்தாலும் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு பேசுவாங்க. அதுமாதிரி குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத ஹெட்டிங்கை நீங்கள் படிச்சிருந்தா தெரியும். இந்தியாவோட அனைத்து செயல்பாடுகளும் குடியரசுத் தலைவரோட பேரில் தான் வந்து செயல்படும். இந்தியாவோட அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் குடியரசுத் தலைவரோட பேரில் தான் வந்து செயல்படும். குடியரசுத் தலைவருக்கு தெரியாமல் இந்தியாவில் வந்து ஒரு விஷயங்களும் வந்து நடைபெறாது. ஓகேவா? அடுத்தது பிரதம அமைச்சர் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் வந்து இடையே வந்து பாலமாக வந்து செயல்படுகிறார். முக்கியமான கேள்வி. ஓகேவா? பிரதம அமைச்சர் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் வந்து இடையே வந்து பாலமாக வந்து செயல்படுகிறார். பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர். ஓகேவா? பெயரளவு தலைவர் வந்து குடியரசுத் தலைவர். பெயரளவு தலைவர் வந்து குடியரசுத் தலைவர். பெயரளவு தலைவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். உண்மையான தலைவர் வந்து யாருன்னு கேட்டால் பிரதமர். நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் யார்? பிரதமர். அடுத்த சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசாரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் மாநாடுகளில் வந்து இந்தியாவோட பிரதிநிதியாக வந்து பிரதமர் வந்து கலந்து கொள்கிறார். ஓகே, சர்வதேச மாநாடுகளில் காமன்வெல்த், அணிசாரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் மாநாட்டில் வந்து பிரதமர் வந்து பங்கு கொள்கிறார். மேலும் இந்த ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களுக்குல இதில் வந்து 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும். பிரதமர் உட்பட 15% மட்டும்தான் வந்து அமைச்சரவையில் வந்து இருக்க வேண்டும். இது வந்து நாடாளுமன்றத்துக்கு மட்டும் கிடையாது, சட்டமன்றத்துக்கு வந்து இது வந்து பொருந்தும். அமைச்சரவையை வந்து 3 தான் வந்து பிரிக்கிறாங்க. கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், அரசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் அப்படின்ட்டு 3 இதை வந்து பிரிக்கிறாங்க. இப்போ வந்து அதை பற்றி வந்து பார்ப்போம். கேபினெட் அமைச்சர்கள் அப்படிங்கிறது நிர்வாகத்தின் மையக்கரு. ஓகேவா? இவங்க தான் வந்து மிக மிக முக்கியமான அமைச்சர்கள். இவங்க தான் வந்து நிர்வாகத்தின் மையக்கருவான அமைச்சர்கள். இவங்க வந்து மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே கேபினெட் ஆகும். ஓகேவா? இந்த லைன் வந்து படித்து வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு ஃபார்மெட் அப்படிங்கிறது கிடையாது. இது அன்ஃபார்மட்டபிள் ஒரு அமைப்பு தான் வந்து இந்த கேபினெட். இந்த கேபினெட் அரசாங்கத்தின் மூலம் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை, ஓகேவா, இது எல்லாமே வந்து முடிவுகள் வந்து எடுக்கப்படுகிறது. இந்த கேபினெட் அமைச்சகத்தின் மூலமாக தான் வந்து பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை இதெல்லாம் வந்து முடிவுகள் வந்து எடுக்கப்படுகிறது. அரசாங்க அமைச்சர்கள் அப்படிங்கிறது வந்து 2வது வகையினர். ஓகேவா? முதல் வகை வந்து கேபினெட் அமைச்சர்கள், 2வது வகை வந்து அரசாங்க அமைச்சர்கள். இவங்க வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சர்களாக வந்து செயல்படுவாங்க. தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சர்களாக செயல்படுவார்கள். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவர் ஒரு கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து பொறுப்பு அமைச்சர், இவர் வந்து இணை அமைச்சர் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு சில லிஸ்ட்டெலாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோ, உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து நடந்துச்சு. அதில் பொறுப்பு அமைச்சர் இவர், இணை அமைச்சர் இவருன்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களை இந்த பொறுப்பு அமைச்சருங்கிறவங்க வந்து அந்த ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கான பொறுப்பு அமைச்சராக வந்து செயல்படுவார். மேலும் இவங்களுக்கு அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வார்கள், இல்லைன்னா வந்து கலந்து கொள்ள மாட்டார்கள். ஃபஸ்ட்டு முக்கியமான ஆள்கள் கேபினெட் அமைச்சர்கள். இவங்க வந்து அவங்களோட ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கு பொறுப்பு அமைச்சராக இருப்பாங்க. மேலும் அமைச்சரவை கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வார்கள். எப்போனா அவங்க அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் வந்து கலந்து கொள்வார். 3வது இணையமைச்சர்கள் அப்படிங்கிறது மூன்றாவது கேட்டகரியில் வருதவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கேபினெட் அமைச்சர்கள் அண்ட் அரசாங்க அமைச்சர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்களே. இப்போ கேபினெட் அமைச்சர்களுக்கு வந்து ஒரு சில ஒர்க்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு அரசாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயல்படுறதில் இவர்கள் உதவி புரிகின்றனர். அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயல்படுறதில் இவங்க வந்து உதவியை வந்து புரிவார்கள். ஓகேவா? இவ்வளோதான். ஸோ இது வந்து இந்திய பிரதமர் வந்து பற்றியது. அடுத்தது வந்து நம்ம இப்போ பார்க்கும்போது வந்து இந்திய நாடாளுமன்றம். ஓகே, இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது வந்து பகுதி 5ல் வந்து 79லேருந்து 122 வரைக்கும் உள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தை வந்து 3 பகுதிகளாக வந்து கொண்டது. ஒன்று வந்து குடியரசுத் தலைவர், இன்னொன்று வந்து ராஜ்யசபா, இன்னொன்று வந்து லோக்சபா. ராஜ்யசபாவுக்கு மற்றொரு பெயர் மாநிலங்களவை. குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. ராஜ்யசபாவோட மற்றொரு பெயர் மாநிலங்களவை, லோக்சபாவோட மற்றொரு பெயர் மக்களவை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம இதில் வந்து குடியரசுத் தலைவரை பற்றி ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோமா. இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மாநிலங்களவை.
மாநிலங்களவையில் வந்து அதிகபட்சமாக வந்து 250 உறுப்பினர்கள் வந்து இருக்கலாம். தற்போது வந்து 245 உறுப்பினர்கள் வந்து இருக்கிறார்கள். அதில் 230 உறுப்பினர்கள் இருக்காங்களே, சாரி, ஆமாம், அதில் 230 உறுப்பினர்கள் வந்து மாநிலத்தில் இருந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். 8 உறுப்பினர்கள் வந்து யூனியன் டெரிட்டரியிலிருந்து, ஓகேவா, யூனியன் டெரிட்டரியில் இருந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தா 238 பேர் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் சட்டமன்ற பிரதேசங்களில் மறைமுக தேர்தல் மூலம் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். அடுத்தது ஒரு 12 உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க. அந்த 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர்கள் வந்து நியமனம் செய்யப்படுகிறார்கள். அந்த 12 உறுப்பினர்கள் வந்து எந்த துறைகள் எடுக்கிறாங்கன்னா, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவையில் வந்து சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இருந்து இந்த 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் வந்து செய்கிறார். ஓகே, அதுதான் வந்து மாநிலங்களவையை பற்றி சொல்லக்கூடியது. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள். இந்த தகுதிகள் வந்து எல்லாருக்குமே வந்து சேமாக தான் இருக்கும். அதனால் வந்து அந்த வயது மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதனால் வயசை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 30 வயது. ஓகேவா, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க. குடியரசுத் தலைவர் ஆவதற்கு எத்தனை வயது, துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு எத்தனை வயது, 35 வயது. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான எத்தனை வயது, 30 வயது. ஓகேவா, அது மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயது. அதனால் இந்த இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணி படிச்சுக்கோங்க. மீதி எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், இந்த வயசு மட்டும் மாறும். அடுத்தது அரசாங்கத்தில், ஓகேவா, அரசாங்கத்தில் ஊதிய பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவர் இருக்கக்கூடாது, அது கடனை திருப்ப கொடுக்க முடியாதவர் வந்து இருக்கக்கூடாது, மக்களவை அல்லது மாநிலங்களவையில் வந்து உறுப்பினராக வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, எம்பியாக வந்து இருக்கக்கூடாது, எம்பி அல்லது எம்எல்ஏ. ஓகே, மக்களவையிலோ அல்லது எந்த சட்டமன்றத்திலோ ஓகே எம்பி அல்லது எம்எல்ஏ வந்து இருக்கக்கூடாது. ஓகே, இதே பாயிண்ட்ஸ் தான் மீதி எல்லாருக்குமே வந்து வரும். அடுத்த மாநிலங்களவை உறுப்பினரின் பதவி காலம். இது வந்து ஒரு நிரந்தர அவை. மாநிலங்களவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவை. இந்த அவையை வந்து கலைக்க முடியாது. இதோட பதவி காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள். ஓகேவா, மாநிலங்களோட பதவி காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள். இதில் உள்ள உறுப்பினர்கள் 3 1 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். ஓகே, இது வந்து இதற்கு முன்னாடி நடத்தினது ஃப்ளோ சார்ட் கிளாஸில் வந்து தப்பாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் திருத்திக்கோங்க. 3 1 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் பிறகு ஓய்வு வந்து பெறுகின்றனர். இதோட மொத்த காலம் 6 காலம். இந்த மாநிலங்களவையோட தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை இப்போ துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி காலியாக உள்ள போதோ அல்லது அவர் வர முடியாத காலகட்டத்தில் வந்து மாநிலங்களவையின் துணைத் தலைவர் வந்து அதோட பொறுப்புகளை வந்து செய்வார். மாநிலங்களின் துணைத் தலைவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களால் வந்து தேர்வு செய்யப்படுகிறார். இப்போ இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர் யார், வெங்கையா நாயுடு. அவர் வந்து மாநிலங்களவையின் தலைவராக வந்து செயல்படுவார். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் யார் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் யார் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதோட தேர்தல், மாநிலங்களவையோட தேர்தல் வந்து மாநிலம், ஓகேவா, மாநிலம், ஸ்டேட் மற்றும் யூனியன் டெரிட்டரி எம்எல்ஏக்களால் மறைமுக தேர்தல் மூலியமாக நடைபெறுகிறது. ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குல்ல, மறைமுக தேர்தல் மூலம் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் நடத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த மாநிலங்களவையின் செயல்பாடுகள். மாநிலங்களவை அனைத்து மசோதாக்களை அறிமுகப்படுத்தி ஒப்புதல் வந்து மாநிலங்களவையிலிருந்து பெறுவாங்க, நிதி மசோதாவை தவிர. ஓகே, நிதி மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் வந்து தேவை கிடையாது மாநிலங்களவையில். மற்ற அனைத்து மசோதாக்களையும் வந்து அறிமுகப்படுத்தி மாநிலங்களவையில் வந்து ஒப்புதல் வந்து பெறுவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு மேல் வந்து ஒரு மசோதா வந்து மாநிலங்களவையில் வந்து ஒப்புதல் பெறவில்லை எனில் குடியரசுத் தலைவர் வந்து இரு அவைகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து, ஓகேவா, மக்களவையில் நிறைவேற்ற பிறகு மாநிலங்களவைக்கு வரும். அப்போ மாநிலங்களவையில் வந்து ஒப்புதல் கொடுக்கலனா 6 மாதத்துக்கு மேலேயே ஒப்புதல் கொடுக்கலாம். குடியரசுத் தலைவர் வந்து அந்த இரு அவைகளின் கூட்டத்திற்கு வந்து அழைப்பு விடுத்து மசோதாவின் முடுக்கத்தை, ஓகேவா, அந்த மசோதா ஏன் பெண்டிங்லேயே இருக்குது அப்படிங்கிறத வந்து தீர்த்து வைப்பார். அடுத்தது குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் மாநிலங்களவையின் பங்கு உள்ளது. ஓகேவா, அடுத்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவைக்கு வந்து பங்கு உண்டு. அடுத்தது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்வுகளில் மாநிலங்களவைக்கு வந்து பங்கு உண்டு. மாநில அரசு பட்டியலை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றுள்ளது. ஓகே, மாநில அரசுக்கான பட்டியல், ஓகேவா,
ஓகே, இது பட்டியலை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவை வந்து பெற்றுள்ளது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3/2 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானம் வந்து ஒப்புதல் பெறும். அந்த 3/2 உறுப்பினர்கள் அந்த பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் வந்து இந்த மாநிலங்களவைக்கு வந்து உரிமை வந்து உள்ளது. ஓகேவா, இதுதான் வந்து மாநிலங்களவையை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து ஒரு பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. முக்கியமானது நிதி மசோதாவை பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. அதனால தான் வந்து அந்த முதல் பாயிண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, அனைத்து மசோதாக்களும் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் மாநிலங்களவைக்கு வந்து நிதி மசோதாவை தவிர அப்படின்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மீனிங் வந்து இதுதான். ஓகேவா, மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்களவைக்கு அனுப்பிடுவாங்க பார்த்துக்கோங்க. அந்த அனுப்பி 14 நாட்களுக்குள்ளே வந்து மாநிலங்களவை வந்து ஒப்புதல் அமைக்கணும். அந்த மாநிலங்களவை வந்து ஒப்புதல் அளிக்காமல் ஏதாவது முன்மொழிவுகளை வச்சா அந்த முன்மொழிவுகளை வந்து மக்களவை வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, அதை நிராகரிக்கலாம். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா நிதி மசோதா அப்படிங்கிறது மாநிலங்களவையில் கொண்டு வர மாட்டாங்க. மாநிலங்களவையே அதுக்கு நிராகரிக்கவோ ஆதரவு செய்யவோ அதிகாரம் கிடையாது. அது வந்து மக்களவையில் மட்டும்தான் அதுக்கு உண்டு. மக்களவையில் வந்து ஒப்புதல் தீர்மானத்தை நிறைவேற்றுறது மாநிலங்களுக்கு அனுப்புவாங்க. மாநிலங்களவை வந்து கண்டிப்பாக ஒப்புதல் கொடுத்தது ஆகணும். அப்படி கொடுக்கலனா 14 நாட்களுக்குள்ளே அது திரும்பி ஆட்டோமேட்டிக்காக வந்து அது தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுரும். ஓகேவா, அதனால் வந்து நிதி மசோதா அப்படிங்கிறது வந்து மக்களவைக்கு மட்டுமே வந்து தொடர்புடையது. அடுத்த மக்களவையை பற்றி பார்ப்போம். மக்களவையில் வந்து அதிகபட்சமாக வந்து 552 உறுப்பினர்கள் வந்து இருக்கலாம். இப்போ வந்து 545 உறுப்பினர்கள் இருக்காங்க. இல்லை வந்து 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள். ஓகே, மக்களால் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள். இதில் வந்து 530 உறுப்பினர்கள் வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். 13 உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேசத்திலிருந்து தேர்வு செய்யப்படுறாங்க. 530 உறுப்பினர்கள் வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். இது 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசத்திலிருந்து தேர்வு செய்யப்படுறார். ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதித்துவத்திற்காக 2 பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார். இந்த ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதித்துவத்திற்கு வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து ரெனியூவல் வந்து பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரெனியூவலை வந்து தற்போது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அந்த 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து ரெனியூவல் வந்து பண்ணுவாங்க. அதை வந்து தற்போது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த மக்களவை அண்டு மாநிலங்களவை கவுண்டெல்லாம் வந்து இப்போ புதிய நாடாளுமன்றம் வந்த பிறகு மாறும். தற்போது புக்கில் வந்து இதுதான் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து படிக்கிறோம். ஓகேவா, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த கவுண்டெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த ஃப்ளோ சார்ட்லேயே வந்து ஆல்ரெடி இந்த டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பேன். அடுத்த மக்களவை உறுப்பினருக்கான தகுதிகள் மாநிலங்களவைக்கு என்ன பார்த்துருக்கணுமோ அதே தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இது வயசு மட்டும் பார்த்துக்கோங்க, முக்கியமானது. குடியரசுத் தலைவருக்கு 35 வயசு, துணை குடியரசுத் தலைவருக்கு 35 வயசு, மாநிலங்களவைக்கு 30 வயசு, மக்களவைக்கு 25 வயது. அவ்வளோதான். மீதி எல்லா பாயிண்ட்டுமே சேமாக தான் இருக்கும். ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது, கடனை திருப்ப இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். இந்த பதவிக்காலம் முடியும் முன்னரே வந்து பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை வந்து கலைக்கலாம். ஓகேவா, 5 வருஷம் முடியதுக்கு முன்னாடியே பிரதம அமைச்சர் போயிட்டு நான் ரிசைன் வந்து பண்ணுறேன். பிரதமரும் ஒரு அமைச்சர் தான், அதான் பிரதம அமைச்சர்னு சொல்கிறாங்க. பிரதமர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு குடியரசுத் தலைவர்கிட்ட போய் கொடுத்தா குடியரசுத் தலைவர் வந்து மக்களவை வந்து கலைக்கலாம். மீண்டும் வந்து தேர்தல் வந்து நடைபெறும். ஓகே, மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது 543 உறுப்பினர்கள் வந்து மக்களவைக்கு வந்து மக்களால் நேரடியாக வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். 18 வயது நிரம்பிய அனைத்து குடிமக்களும் வந்து இதில் வந்து ஓட்டளித்து தான் வந்து இந்த 543 உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்துகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள். மக்களவையின் செயல்பாடுகள் மாநிலங்களவைக்கு என்ன கொடுத்துருந்தோமோ அதே தான் வந்து வரும். அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மசோதாக்களையும் மாநிலங்களவையில் வந்து அறிமுகப்படுத்தி ஒப்புதல் தான் வந்து பெற முடியும். எங்கே வந்து அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தி நிறைவேற்ற முடியும், நிதி மசோதா உட்பட. அங்கே நிதி மசோதா வந்து கொண்டு வர முடியாது. இங்கே நிதி மசோதா உட்பட எல்லாத்தையும் வந்து கொண்டு வர முடியும். குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்ற பதவி நீக்க விவரங்களில் மாநிலங்களவையைப் போலவே மக்களவையும் வந்து செயல்படும். அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவையைப் போலவே மக்களவையும் வந்து செயல்படும். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியவை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் வந்து
மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு வந்து உள்ளது. இந்த ரெட் கலரில் உள்ளது மட்டும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸாக வந்துருக்குங்க. ஓகே, நிதி மசோதா உட்பட. ஓகே, அங்கே வந்து நிதி மசோதாவை தவிர. அதேமாதிரி 25 வயது வந்து மக்களவைக்கு, அங்கே வந்து 30 வயது. அதேமாதிரி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது லோக்சபாவில் மட்டும்தான், அதாவது மக்களவையில் மட்டும்தான் வந்து அறிமுகப்படுத்த முடியும். ஓகேவா, மாநிலங்களவையெல்லாம் வந்து கிடையாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது வந்து என்னது, இப்போ வந்து பிரதமர் இருக்கார், பிரதமர் மேலே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்கன்னா பிரதமர் வந்து அவருடைய மெஜாரிட்டியை வந்து நிரூபிக்கணும். ஓகேவா, இப்போ பிரதமருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல, பிரதமருக்கு வந்து இப்போ எவ்வளவு 272 பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தால் தான் வந்து அவர் வந்து பிரதமர் ஆக முடியும். ஸோ 272 பேர் சப்போர்ட்டை வந்து அந்த மெஜாரிட்டியை வந்து இங்கே வந்து ப்ரூவ் பண்ணணும் மக்களவையில். அப்படி ப்ரூவ் பண்ணலைன்னா அவர் வந்து பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவர் பிரதமராகவே வந்து கண்டினியூ பண்ணுவார். இதுதான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஓகேவா, அடுத்தது வந்து தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். மாநிலங்களவையிலிருந்து 18 உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். மக்களவையிலிருந்து 9 உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். மக்களவையிலேருந்து 9 உறுப்பினர்கள் அப்படிங்கிறது 6 சட்டமன்றத்திற்கு வந்து ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறது அந்த கணக்குப்படி வந்து வரும். ஓகேவா, 6 சட்டமன்றத்திற்கு ஒரு உறுப்பினர் வீதம் 39 உறுப்பினர்கள் வந்து மக்களவைக்கு வந்து தேர்வு செய்யப்படுகிறார். மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் 18 உறுப்பினர்கள் அப்படிங்கிறது 13 எம்எல்ஏக்கு வந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்ட்டு 18 உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறார். இதில் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இதெல்லாம் வந்து புக்கில் கிடையாது, ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து சொல்கிறேன். அடுத்த சபாநாயகர். சபாநாயகர் வந்து மக்களவையை வந்து தலைமையேற்று நடத்துபவர். புதிய சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுக்கும் வரை பழைய சபாநாயகர் வந்து நீடிப்பார். ஓகே, மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் வருது வரைக்கும் பழைய சபாநாயகர் வந்து நீடிப்பார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு வந்து தலைமை வகிப்பார். கூட்டத்தை கூட்டுபவர் வந்து குடியரசுத் தலைவர். இரு அவைகளின் கூட்டத்தை கூட்டுபவர் வந்து குடியரசுத் தலைவர். அதற்கு தலைமை வகிப்பவர் வந்து சபாநாயகர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதா அப்படின்னு தீர்மானிக்கும் அதிகாரம் வந்து சபாநாயகர்கிட்ட வந்து இருக்குது. மேலும் சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது அல்லது அவர் வருகை தராத போது துணை சபாநாயகர் வந்து பதவியில் வந்து வகிப்பார். அடுத்தது 1985 வந்து கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறத வந்து ஒன்று கொண்டு வந்து 10வது அட்டவணையில் வந்து கொண்டு வராங்க. ராஜீவ்காந்தி அவங்களுடைய பிரதமராக வந்து இருக்கும்போது. ஓகேவா, இதில் வந்து என்னென்னா எப்படின்னா ஒரு கட்சி சின்னத்தில் நின்றுக்கிட்டு அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வந்து அவங்களோட ஆதரவை வந்து வேறு கட்சிக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்களோட ஆதரவு வந்து வேறு கட்சிக்கு வந்து மாற்றி வந்து கொடுப்பாங்க. அப்படி மாற்றி கொடுக்கும்போது இந்த கட்சி வந்து பாதிக்கப்படும்ல. அதனால் வந்து எந்த கட்சி சின்னத்திலேருந்து போட்டிட்டு வெற்றி பெறுகிறார்களோ அவங்க வேறு கட்சிக்கு மாறினாலோ அல்லது வேறு கட்சிக்கு மாறினாங்கன்னா அவங்கள வந்து பதவி நீக்கம் வந்து செய்யலாம். அதை வந்து யார் வந்து முடிவு செய்வார்னா ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகர் உண்டு. ஓகே, அவர் வந்து வேறு கட்சிக்கு போயிட்டார் இல்லைன்னா வந்து அவர் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருந்தீங்க உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து புரியும். ஓகே, அதெல்லாம் வந்து சொல்லவான்னு தெரில. ஓகே, ஜஸ்ட் வந்து சொல்கிறேன். ஓபிஎஸ் தலைமையில் வந்து ஒரு 11 பேர் சம்திங் வந்து இருந்தாங்க. ஓகேவா, ஆனால் அவங்கள வந்து சபாநாயகர் வந்து நீக்கலை. அதே வந்து தினகரனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சிலர் வந்து போனாங்க. அவங்க எல்லாரையும் வந்து சபாநாயகர் வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டார். ஓகே, சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு இடைத்தேர்தல் வந்து நடத்திட்டாங்க. ஓகேவா, அதனால் வந்து இந்த இது இருக்குல்ல அந்த அதிகாரம் அதை ஒரு ஆளை வந்து நீக்குவதற்கும் நீக்காமல் இருப்பதற்கும் அவரது உறுப்பினர் அப்படிங்கிற சொல்வதற்கான உரிமை வந்து சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. இந்த மக்களவைக்கு எப்படி சபாநாயகரோ அதே இது மாநிலங்களவைக்கான சபாநாயகருக்கும் அந்த உரிமை உண்டு. மாநிலங்களவை சபாநாயகர் கிடையாது, மாநில சட்டமன்றத்துக்குன்னு ஒரு சபாநாயகர் இருப்பார்ல அவருக்கு வந்து ஸ்டேட் ரிலேட்டடாக உள்ளது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை படித்த மாதிரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டை நல்லா படிச்சிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி படித்த மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி முதல் மே வரைக்கும் இருக்குது. மழைக்கால கூட்டத்தொடர் பருவகால கூட்டத்தொடர் வந்து ஜூலை முதல் செப்டம்பர் வரைக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும் வந்து இருக்கிறது. அடுத்த நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். சட்டமன்றதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுதல், பட்ஜெட்டை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகளை போக்குதல், வளர்ச்சி திட்டங்கள். இப்போ நிதி ஆயோக் மூலமாக வந்து வளர்ச்சி திட்டங்களை வந்து மேற்கொள்கிறார்கள். சர்வதேச உறவுகள்,
உள்நாட்டு கொள்கைகள் உள்நாட்டு கொள்கைகள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து வரும். அடுத்தது குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யவும். ஓகே, இவங்க எல்லாரையும் தான் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி இவங்க எல்லாரும் வந்து சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்வது வந்து செய்யும் அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு உள்ளது. மேலும் இந்த ஒரு பாயிண்ட் முக்கியமானது, மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்துக்கே வந்து இது உண்டு. ஓகேவா, இப்போ தெலுங்கானா, ஆந்திரா அப்படின்ட்டு ரெண்டாக வந்து பிரித்தாங்கள்ல, அதுக்கான பவர் வந்து எங்கே இருந்துச்சு? நாடாளுமன்றத்தில் இருந்துச்சு. ஓகே, அந்த மாநிலமே வந்து பிரிச்சுக்கிட முடியாது, நாங்கள் வந்து ரெண்டாக பிரிகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதை பிரிக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு தான் வந்து உள்ளது. ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அட்டார்னி ஜெனரல் தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த பேர்லாம் புக்கில் இருக்காது, ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்டார்னி ஜெனரல் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அட்டார்னி ஜெனரல், ஸ்டேட் கவர்மெண்ட்னா அட்வொகேட் ஜெனரல். ஸோ அவர் தான் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இவர் வந்து சட்டப்பிரிவு 76 படி நியமனம் செய்கிறார். நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். இவர் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான தகுதிகளை வந்து பெற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவரால் வந்து எப்போனாலும் வந்து பதவியிலிருந்து அகற்றப்படலாம் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை. இல்லது இவரே வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு பதவி விலகல் கடிதம் கொடுத்தும் விலகிக் கொள்ளலாம். இவரோட அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் வந்து ஒரு சில சட்ட விவகாரங்கள் மீது வந்து சொல்லுவார், இதை போய் நீங்கள் இந்த கேஸை நடத்துங்க அப்படின்ட்டு. குடியரசுத் தலைவர் சொல்லக்கூடிய சட்ட விவகாரங்கள் மீது எந்த நீதிமன்றங்களையும் வழக்காடும் உரிமை வந்து இவருக்கு உண்டு. நாடாளுமன்றத்தோட 2 செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு வந்து உரிமை உண்டு. ஆனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், இந்த ஓட்டு எடுக்கும்போது அவருக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை வந்து கிடையாது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்றவற்றில் வந்து வாக்களிக்கும் உரிமை வந்து இவர் கிடையாது. நாடாளுமன்றம் உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்களிப்புகளும் வந்து இவர் வந்து பெறலாம். ஓகே, அடுத்த நீதித்துறையை பொறுத்தவரைக்கும் முதன்மையான நீதித்துறை வந்து உச்சநீதிமன்றம் தான். இந்த உச்சநீதிமன்றம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஒற்றை அதிகார படிநிலை. ஓகே, உச்சநீதிமன்றத்துக்கு கீழே தான் வந்து மீதி எல்லா நீதிமன்றத்தோட அதிகாரம் வந்து இருக்கிறது. மேலும் வந்து இந்தியாவில் வந்து இந்த நீதித்துறை அப்படிங்கிறது வந்து தனித்து வந்து செயல்படும். இந்தியாவில் வந்து இது 3 இதாக வந்து பிரிச்சிருப்பாங்க இந்தியாவோட பொறுப்புகளை. ஓகேவா, அதில் வந்து நிர்வாகம், சட்டமன்றம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, கரெக்டு தான். இந்தியாவில் உள்ள நிர்வாகம் மற்றும் சட்டமன்றத்திலிருந்து நீதித்துறை வந்து தனித்து வந்து செயல்படுகிறது. பாதுகாவலன், ஒற்றை அதிகார படிநிலை, குடிமக்களோட உரிமைகளையும் சுதந்திரத்தையும் வந்து பாதுகாக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப முக்கியமானது, புதுடெல்லியில் வந்து இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்திருக்குது. எப்போ அமைஞ்சிச்சுன்னா 1950 ஜனவரி 28. ஜனவரி 26 குடியரசு வாங்குகிறோம், 28 வந்து உச்சநீதிமன்றத்தை ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா, 1935 உருவாக்கப்பட்ட இந்திய அரசாங்க சட்டத்தினோடு உருவாக்கப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தின் மூலம், ஓகேவா, அதை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த இந்திய உச்சநீதிமன்றம். அடுத்த உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு 1950 வந்து ஒரு தலைமை நீதிபதி, 8 நீதிபதிகள் வந்து இருந்தாங்க. தற்போது வந்து ஒரு தலைமை நீதிபதி 34 நீதிபதிகளை வந்து கொண்டது. ஓகே, இது வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம் ஒவ்வொரு எடிஷன் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும். 2000 எடிஷன் அப்டேட் புக்கில் வந்து இதுதான் வந்து டேட்டா வந்து இருக்குது. ஸோ 2000 எடிஷன் புக்கில் வந்து என்ன டேட்டா இருக்கோ அதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்த நீதிபதிகள் நியமனம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நீதிபதியை நியமனம் செய்கிறாரு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார். மற்ற நீதிபதிகளை வந்து தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகளின் குழுவின் ஆலோசனைப்படி அதையும் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் வந்து செய்வார். ஆனால் அந்த மூத்த நீதிபதிகளின் குழுவின் ஆலோசனை இருக்குல்ல, அந்த ஆலோசனையை பெற்று குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் வந்து செய்வார். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள்: இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 5 ஆண்டுகள் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்க வேண்டும், அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்குரைஞராக வந்து இருந்திருக்க வேண்டும். ஒன்று ஜட்ஜாக வந்து இருக்கணும், அல்லது வக்கீலாக வந்து இருந்திருக்கணும். குடியரசுத் தலைவரோட பார்வையில் வந்து சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக இருந்திருக்கணும். ஓகேவா, இந்த 2 இது இல்லைப்பா,
ஆனால் குடியரசுத் தலைவர் பார்வையில் வந்து சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக ஒரு சிறந்த வழக்கறிஞராக வந்து தெரிஞ்சார்னா அவரு கூட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து போடலாம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளுக்கான வயது வந்து 65 வயது வரைக்கும் வந்து இருக்கலாம். உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து பதவி விலகல் கடிதத்தை கொடுத்து பதவி வந்து விலகிக்கலாம். அல்லது அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு இது பண்ணுறாங்களா, அது பேர் வந்து என்னென்னா கண்டன தீர்மானம். குடியரசுத் தலைவர் மீது சுமத்தப்படும் அந்த குற்றத்திற்கு அந்த இது இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து கண்டன தீர்மானம் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தை நாடாளுமன்றம் வந்து பெற்றுள்ளது. முக்கியமான பாயிண்ட். பெருங்குற்றத்தின் மூலம் கண்டன தீர்மானத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தினை நாடாளுமன்றம் வந்து பெற்றுள்ளது. அடுத்த இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் ஓகேவா, உச்சநீதிமன்றம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. ஆனால் அந்த தலைமை நீதிபதி முடிவின்படி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த இடத்திலும் உச்சநீதிமன்றத்தோட அமர்வு வந்து அமையலாம். அடுத்த உச்சநீதிமன்றத்தான அதிகாரங்களும் பணிகளும். தனக்கே உரிய நீதி வரையறை. அது வந்து என்னென்னா உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக வரும் வழக்குகளை வந்து தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டு செயல்படுத்துகிறது. அது வந்து என்னெல்லாம் பார்த்திங்கன்னா 3 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் இடையிலான சிக்கல்கள். இப்போ வந்து விவசாய சட்டம். இப்போ விவசாய சட்டத்தில் ஏதாட்டும் போராட்டம் நடக்குது, அப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய அரசு வந்து ஒரு சட்டத்தை தீர்மானத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் மற்ற மாநிலங்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது வந்து உச்சநீதிமன்றம் வந்து தலையிட்டு ஆன்சர் வந்து சொல்லும். இப்படி வந்து பண்ணலாம், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் இடையிலான சிக்கல்கள். இந்த நதிநீர் பிரச்சனை தான் மேக்சிமம் வரும் ஓகேவா. அது வந்து நிறைய இருக்குது. ஸோ நதிநீர் பிரச்சனை ஏதாவது 2 மாநிலங்களுக்கு இடையிலான வந்து நதிநீர் பிரச்சனை நீர் பிரச்சனை தான் வந்து இருக்கும். இந்த நீர் பிரச்சனைகள் அல்லது இடத்தை வந்து இப்போ எடுக்கக்கூடியது, இந்த பாலங்கள் கட்டுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான பிரதான பிரச்சனை வந்து நதிநீர் பிரச்சனை வரப்படும். அதை வந்து இது பண்ணும். இதை வந்து எப்படி திரும்ப கேட்பாங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களிடையே சிக்கல் ஏற்படும் போது உச்சநீதிமன்றம் டேஷை உபயோகப்படுத்தி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அப்படின்னு கேட்டால் தனக்கே உரிய நீதி பேரணை ஓகேவா. அடுத்த அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த போது எழும் சிக்கல்களை வந்து தனக்கே உரிய நீதி வரையறைக்கு உட்பட்டது. அடுத்தது இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நடைமுறைப்படுத்திட நீதி பேரன்களை வந்து உச்சநீதிமன்றம் வந்து வழங்கப்படுகிறது ஓகே. இதை பற்றி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேல்முறையீட்டு நீதி வரையறை. செகண்ட், உரிமையல், குற்றவியல், அரசியல் அமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் வந்து விசாரிக்கிறது. இதெல்லாம் பாருங்கள், மேல்முறையீட்டு வழக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் வந்து போடக்கூடியதான். உரிமையல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் வந்து விசாரிக்கிறது. இதற்கு வந்து சட்ட விளக்கம் தேவையான உச்சநீதிமன்றம் வந்து சான்றிதழ் அளிக்கணும். உயர்நீதிமன்றத்தில் கேஸ் நடந்து முடித்த பிறகு ஓகே சட்ட விளக்கம் தேவையான வந்து உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால்தான் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு போய் வந்து நம்ம மேல்முறையீடு வந்து செய்ய முடியும். அடுத்த ஆலோசனை நீதி வரையறை. நீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை வழங்குகிறது. குடியரசுத் தலைவருக்கு வந்து ஏதாவது சட்டத்து மேலே வந்து டவுட்டு இல்லது இந்த வழக்குகள் மேலே வந்து டவுட் அப்படிங்கிறத கேட்டு குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிமன்றத்திலிருந்து பெறத்திருக்கலாம் அல்லது உச்சநீதிமன்றத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த இது வந்து குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் அந்த நீதிமன்றத்தோட கருத்தினை பெறுவதற்கு. இதர நீதி வரையறை அப்படிங்கிறதுல உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடியதான் வந்து என்னது உச்சநீதிமன்றம். நீதி புனராய்வு அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக வந்து ஏதாவது சட்டத்தை ஏற்றுனா அந்த சட்டம் வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்ட்டு முரணானது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இது பேர் தான் வந்து நீதி புனராய்வு. இப்போ உதாரணத்திற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நேற்றிட்டாங்க, அந்த சட்டத்தை வந்து ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து
உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அதை தான் வந்து நீதி புனராய்வு அப்படிங்கிறாங்க. நீதி புனராய்வு அப்படிங்கிறது நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் அப்படின்ட்டு அழைக்கப்படும். இது வந்து 4 இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா, மத்திய அரசு மற்றும் மாநிலங்கள் இடையிலான பிரச்சனைகள் வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வரும்போது அது வந்து கேன்சல் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த ஆர்டிகல் 356 அப்படிங்கிறத இது மத்திய அரசு அடிக்கடி உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பொம்மை அரசு இருக்குல்ல, அது கூட வந்து பொம்மை வழக்கப்படிவாங்க. கர்நாடகாவில் உள்ள பொம்மை வழக்குலபடி இதை வந்து அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான பிரச்சனையை தான் வந்து அந்த வழக்கில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் மற்றும் கருத்து வேற்றுமைகளை விளக்கி தெளிவுபடுத்தவும். ஓகே, ஏதாட்டு டவுட்ஸ் வந்து இருக்கும், இது வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து விளக்கி தெளிவுபடுத்த வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து அதிகாரம் வந்து இருக்குது. அடிப்படை உரிமைகளை வந்து மீறி செயல்படக்கூடாது. அடிப்படை உரிமைகளை மீறி செயல்பட்டால் வந்து அந்த சட்டத்தை கண்டிப்பாக வந்து ரத்து செஞ்சுருவாங்க. மேலும் வந்து அதை பாதுகாக்கக்கூடியதான் வந்து உச்சநீதிமன்றத்தோட பிரதான வேலை. மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம். ஓகே, மாநில சட்டமன்றங்கள் ஏதாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுனா அது சட்டத்திற்கு முரணானதாக இருந்துச்சுன்னா அது முரணானது அப்படின்ட்டு அறிவிக்கும் அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பெற்றுள்ளது அப்படின்ட்டு குறிப்பிடுகிறது. எவ்வளோதாங்க உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த பிடிஎஃப்பை மட்டுமே படித்தா போதும், நீங்கள் புக்கெலாம் போய் படிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நான் ஃபுல் பாயிண்ட்ஸும் வந்து சொல்லிட்டேன். ஆல்ரெடி போட்ட வீடியோஸும் பார்த்துக்கோங்க, இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நல்லா படித்தாலே வந்து போடுமா. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.